Good morning student. Welcome to Lovely Lawrence YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா exercise 1.2 exercise wise example wise concept wise ரொம்ப டீடைலா நம்ம பார்க்க போறோம். ஓகே. So exercise 1.2 ல மொத்தம் நமக்கு 3 sums இருக்கு. Example almost 1.13 to 1.21 sum இருக்கு. இது எல்லாமே நம்ம ஒன் ஷாட் வீடியோவா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே. 1.2 என்ன சொல்ல வருது அப்படின்னா நீங்கள் மொத்தம் 3 கான்செப்ட் படிக்கணும். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று ரேங்க் கண்டுபிடிக்க போகிறோம் மைனர் மெத்தட் யூஸ் பண்ணி. ஸோ மைனர் மெத்தட்னா என்ன அப்படின்னா நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் ஆர் 3x4 மேட்ரிக்ஸ் ஆர் 2x4 மேட்ரிக்ஸ் எது கொடுத்தாலுமே ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக கன்சிடர் பண்ணி ரேங்க் கண்டுபிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் தரான்னு வச்சுக்கிறேங்களேன், அதை நான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறேன். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சுன்னா ஆன்சர். ஸோ 3x3யோட மேட்ரிக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சு அப்படின்னா ரேங்க் வில் பி 3. ஒருவேளை ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சு அப்படின்னா 3x3 மேட்ரிக்ஸை 2x2க்கு கன்சிடர் பண்ணணும். அப்போ 3x3லேருந்து 2x2 ரெடியூஸ் பண்ணி அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். அப்படி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது எனக்கு 0 வரலைன்னா ரேங்க் வில் பி 2. 0 வராமல் வேறு ஏதாவது நம்பர் வந்துச்சுன்னா ரேங்க் வில் பி 2. கிளியரா? ஒருவேளை 0 வந்துருச்சு அப்படின்னா 2x2 மேட்ரிக்ஸை 1x1 மேட்ரிக்ஸ் கன்சிடர் பண்ணி ரேங்க் ஆஃப் A ஈக்குவல் டு 1ன்னு எழுதணும். புரிஞ்சுதா? கிவன் மேட்ரிக்ஸே 0 மேட்ரிக்ஸாக கொடுத்துட்டாங்கன்னா ஸோ ரேங்க் வில் பி 0ன்னு எழுதிடும். இது ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ஸோ ஒரு மைனர் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி ரேங்க் கண்டுபிடிக்கிறது. ஓகே. செகண்ட் வந்து என்னன்னா Row-Echelon ஃபார்ம். ஸோ இது பேசிக்காக நம்ம எப்படி படிப்போம்னா குட்டிமாவை 0 ஆக்கணும். குட்டிமாவை 0 ஆக்கணும்னா என்ன, ஒரு ரெக்டாங்கிள் கொடுக்குற ரெக்டாங்கிள் அரே ஆஃப் மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்க. 3x3 மேட்ரிக்ஸ் ஆர் 2x2 மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிறேங்களேன். இந்த டயங்கனல் இருக்கு இல்லையா, இந்த டயங்கனல் ரைட்டோ, இந்த டயங்கனல்னா A11 A22 A33. இந்த டயங்கனல் வேல்யூக்கு கீழே இருக்க வேல்யூ எல்லாம் 0 கொண்டு வரதுக்கு ரோ ஆப்ரேஷன் எழுத போகிறோம். அப்போ இந்த மெத்தடுக்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்னா ரோ ஆப்ரேஷன் எப்படி பண்ணணும்னு தெரியணும். ஸோ ஒரு ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ண தெரியணும். R1 இன்டர்சேஞ்ச் R3. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஒரு ரோவை சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ R1 சேஞ்ச் பண்ணுறேன்னா R2 மைனஸ் ஆஃப் ஏதாவது ஒரு நம்பரோட மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு அந்த ப்ரைஸ் 0 வருதா, அதுக்கு எப்படி ரூல் எழுத போகிறோம், அப்போ எப்படிலாம் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு தெரியணும். ஸோ பேசிக்காக Row-Echelon ஃபார்ம்ன்றது குட்டிமாவை 0 ஆக்கி ரேங்க் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பேசிக்காக ரேங்க் என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் நான்-ஜீரோ ரோஸ் கால்ட் அஸ் ரேங்க். கிளியரா? ஓகே. தேர்டு வந்து என்ன படிப்போம் அப்படின்னா Gauss-Jordan மெத்தட். ஸோ நம்ம 1.5ல என்ன படிச்சிருப்போம், நம்ம மார்னிங் மாமா பொண்ணை படிக்கணும் அப்படின்னா குட்டிமாவை 0 ஆக்கி பேக்வர்ட் சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணி ஆன்சர் கொண்டு வரும். சரியா? ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா Gauss-Jordan மெத்தடில் குட்டிமான்றது லோவர் ட்ரையாங்கிள் 0 ஆக்கணும். ஆனால் ஜார்டன் மெத்தடில் லோவர் ட்ரையாங்கிளும் 0 ஆக்கணும், அப்பர் ட்ரையாங்கிளும் 0 ஆக்கணும், மெயின் டயங்கனல் ஃபுல்லாக 1ன்னு கொண்டு வரணும். அப்போ என்ன, ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுப்பாங்க, அந்த மேட்ரிக்ஸ்க்கு பக்கத்தில் ஆகுமெண்ட் ஆஃப் ஐடென்டி மேட்ரிக்ஸ் எழுதணும். ரோ ஆப்ரேஷன் பண்ணி இந்த சைடு இருக்க மேட்ரிக்ஸை நீங்கள் ஐடென்டி மேட்ரிக்ஸாக கொண்டு வரணும். அதுக்கு ரோ ஆப்ரேஷன் பண்ணி கொண்டு வரணும். சரியா? ரோ ஆப்ரேஷன் பண்ணி என்ன ஐடியா, லோவர் ட்ரையாங்கிள் 0 ஆக்கணும், அப்பர் ட்ரையாங்கிள் 0 ஆக்கணும், மெயின் டயங்கனல் 1 கொண்டு வரணும். அதுக்கு என்னென்ன ரூல் எழுதி கொண்டு வர முடியுமோ அதை வச்சு நம்ம ஃபைனலாக ஐடென்டி மேட்ரிக்ஸ் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த சைடு பேசிக்காக ஒரு மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்க, இங்கே ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் இருக்குது. சரியா? இந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ் இங்கே வர வைக்கிறதுக்கு ரோ ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். அப்போ இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் வரும்ல, இந்த மேட்ரிக்ஸ் வந்து A இன்வர்ஸ். ஸோ Gauss-Jordan மெத்தடில் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா A இன்வர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். கிளியரா? புரிஞ்சிச்சா? ஸோ நீங்கள் கேட்கலாம், A இன்வர்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு ஃபார்முலா இருக்குது, 1/determinant of A into adjoint of A போட்டு கண்டுபிடிக்கலாமே. இன்னொரு எக்ஸாம்பிள் ஆன்சர் கரெக்டாக இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/determinant of A into adjoint of A போட்டு அந்த A இன்வர்ஸ் என்னன்னு ஃபைண்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக இதுக்கு கரெக்டாக இருக்கல நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஆனால் கொஸ்டின் பேப்பரில் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருவாங்க, ஒரு மேட்ரிக்ஸை நீங்கள் Gauss-Jordan மெத்தட் யூஸ் பண்ணி இன்வர்ஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்பாங்க. சரியா? ஸோ பேசிக்காக 1.2ல என்ன படிக்கிறோம் அப்படின்னா மைனர் மெத்தட் யூஸ் பண்ணி ரேங்க் கண்டுபிடிக்க போகிறோம், Row-Echelon ஃபார்ம் யூஸ் பண்ணி ரேங்க் கண்டுபிடிக்க போகிறோம், Gauss-Jordan மெத்தட் யூஸ் பண்ணி A இன்வர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். இந்த 3 பற்றி படிக்கிறது தான் 1.2. கிளியரா? புரிஞ்சிச்சா? ஓகே. ஓகே ஸ்டூடெண்ட்.
ஸோ இன்னைக்கு வீடியோ என்னன்னா சாப்டர் 1 ஒன் ஷாட் அடிக்கிறோம், அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட். எக்ஸசைஸ் 1.2ல கொஸ்டின் நம்பர் 1லேருந்து கொஸ்டின் நம்பர் 3 வரையும் எக்ஸாம்பிள் 1.13 அண்ட் 1.21 பார்ப்போம். அண்ட் ஆல்சோ பேஜ் நம்பர் 20ல ரிமார்க் ஒரு 5 எழுதியிருப்பார் உங்க ஆர்த்தர், அதையும் பார்க்க போகிறோம். ஏன் அது முக்கியம் அப்படின்னா அந்த பேஜ் நம்பர் 20ல ரிமார்க் 5 என்ன சொல்றா, A is a square matrix of order n as இன்வர்ஸாக போயிடுச்சுன்னா ரேங்க் ஆஃப் ஏ என்னன்னு கேட்பாங்க. இது பேசிக்காக உங்களோட 2023 பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் கேட்ட புக்கின் 1 வேர்ட். ஸோ அதையும் சேர்த்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் வாங்க. 1.2 என்ன சொல்லுது அப்படின்னா ஃபைண்ட் த ரேங்க் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ரேங்க்னா என்ன? நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் கால்ட் அஸ் ரேங்க். ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, அதில் நான் ஜீரோ ரோஸ், ரோ ஃபுல்லாக ஜீரோவாக இருந்துச்சுன்னா அது எடுக்கக்கூடாது. ரோ ஃபுல்லாக ஏதாவது ஒரு நம்பர் வந்துச்சுன்னா ரேங்க் 1. அதுமாதிரி எவ்வளோ நான் ஜீரோ ரோஸ் இருக்குன்னு பார்த்து ரேங்க் சொல்ல போகிறோம். சரியா? ஓகே. செகண்ட், ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபைண்ட் த ரேங்க் மைனர் மெத்தட்னா டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சு நம்ம போகணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் வேல்யூ எடுக்கணும் கொடுத்த மேட்ரிக்ஸ்க்கு. அது 0ன்னு வந்து இப்போ 3x3 மேட்ரிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் தட் வேல்யூ 0ன்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், 3x3 மேட்ரிக்ஸை நம்ம 2x2 கன்வெர்ட் பண்ணி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். அங்கே வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு, 0 வராமல் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சுன்னா ரேங்க் 2. ஒருவேளை அங்கேயும் 0 வந்துருச்சு அப்படின்னா 2x2 மேட்ரிக்ஸை 1x1 மேட்ரிக்ஸாக கன்சிடர் பண்ணி லாஸ்ட்டாக ரேங்க் 1ன்னு எழுதணும். சரியா? ஆனால் கிவன் மேட்ரிக்ஸ் 0 மேட்ரிக்ஸாக கொடுத்துட்டாங்கன்னா ரேங்க் வில் பி 0ன்னு எழுதிடணும். கிளியரா? புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் செகண்ட், Row-Echelon சொன்னால் பேசிக்காக நம்ம குட்டிமாவை 0 ஆக்கணும். அப்படின்னா லோவர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் 0 ஆக்கணும். ஸோ பேசிக்காக இது மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுப்பாங்க. இதை 0 ஆக்கிறதுக்கு நம்ம ரோ ஆப்ரேஷன் பண்ணி குட்டிமான்றது இந்த மெயின் டயங்கலுக்கு கீழே இருக்க வேல்யூ 0 ஆக்கணும். மெயின் டயங்கலுக்கு கீழே இருக்க வேல்யூவை 0 ஆக்குனா குட்டிமா 0. கிளியரா? அது எப்படியெல்லாம் ஆக்கலாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ரோ 1 ரோ 2 இன்டர்சேஞ்ச் பண்ணலாம், R1 R3 இன்டர்சேஞ்ச் பண்ணலாம், R2 R3 இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். இல்லை R1 நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா R1 பேசிக்காக வந்து R1 சேஞ்ச் பண்ணுறேன்னா 2 டைம்ஸ் ஆஃப் R2 + R1. அப்போ ஒரு ரோவை மல்டிப்ளை பண்ணி இன்னொரு ரோ கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு ரோவை மல்டிப்ளை பண்ணி இன்னொரு ரோ கூட சப்ட்ராக்ட் பண்ணலாம். இல்லை ஒரு ரோவை டிவைட் பண்ணலாம். இல்லை ஒரு ரோவை -3ஆலையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி நீங்கள் இந்த குட்டிமாவை 0 ஆக்கணும். அப்படி 0 ஆக்கிட்டீங்கன்னா ஃபைனலாக நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் என்ன பார்த்துட்டு ரேங்க் எழுதணும். இதான் கான்செப்ட். கிளியரா? இப்போ பேசிக்காக இப்போ எனக்கு குட்டிமா 0 ஆக்கணும், இந்த மைண்ட் டயகனல் இருக்கும். இது 0 ஆக்கணும்னு வச்சுக்கிறோங்களேன். இது வந்து R1. நான் என்ன பண்ணேன், இந்த வேல்யூ 0 ஆக்கணும்னா R2 இன்டர்சேஞ்சிங் R2 -4 டைம்ஸ் ஆஃப் R1. இதை -4ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் 0 வந்துடும். இப்போ இந்த இடம் 0 ஆக்கணும்னா R3 இன்டர்சேஞ்சிங் R1 என்னென்ன பண்ணலாம், -2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் இந்த இடம் 0 வந்துடும். இது மாதிரி ரூல் எழுதி நீங்கள் இந்த குட்டிமாவை 0 ஆக்கிட்டீங்கன்னா ஃபைனலாக நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் வந்து ரேங்க்னு எழுதிடலாம். கிளியரா? புரிஞ்சுதா? ஓகே. தேர்டு, Gauss-Jordan மெத்தட். இங்கே வந்து 2 இது நடக்கும். 2 குட்டிமா 0 ஆக்கி மெயின் டயகனல் 1ன்னு வரணும். ஸோ இது மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுப்பாங்க. இந்த மேட்ரிக்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், ஆகுமெண்ட் ஆஃப் ஐடென்டி மேட்ரிக்ஸ் எழுதணும். எழுதுனதுக்கப்புறம் இந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ் இங்கே வர்றதுக்கு ரூல் எழுதணும். இதே மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணலாம், டிவைட் பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம், சப்ட்ராக்ட் பண்ணலாம். இது மாதிரி எது சூட்டபிளாக தான் அதுக்கு வந்து நீங்கள் ரூல் எழுதணும். எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன், நல்லா கவனிங்க. எனக்கு ஃபஸ்ட்டு இதில் எனக்கு இந்த மேட்ரிக்ஸை நான் என்ன பண்ணணும், ஐடென்டி மேட்ரிக்ஸாக கொண்டு வரணும். விச் மீன்ஸ் லோவர் ட்ரையாங்கிள் 0, லோவர் குட்டிமா 0, அப்பர் குட்டிமா 0, மெயின் ட்ரையாங்கிள் 1ன்னு கொண்டு வரணும். இதுதான் வந்து Gauss-Jordan மெத்தட். இப்படி கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த சைடு ஒரு மேட்ரிக்ஸ் வரும் பார்த்தியா, இந்த மேட்ரிக்ஸ் வந்து A இன்வர்ஸ்னு வரும். ஸோ பேசிக்காக Gauss-Jordan மெத்தடில் we are going to find A இன்வர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். சரி, ஐடியா என்னன்னு சொல்கிறேன். இது மாதிரி மேட்ரிக்ஸ் கொடுப்பாங்க. இந்த மேட்ரிக்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், ஐடென்டி மேட்ரிக்ஸ்னு எழுதணும் பக்கத்தில் ஆகுமெண்ட் போட்டு. இப்போ ஃபஸ்ட்டு பிளேஸு 1ன்னு வச்சுக்கிட்டு இது ரெண்டுத்தையும் நான் 0 ஆக்கணும். அதுக்கு ரூல் எழுதணும். அப்போ என்ன ரூல் எழுதலாம், R2 இன்டர்சேஞ்ச் R2 -2 டைம்ஸ் ஆஃப் R1 பண்ணால் 0 ஆயிடும். கரெக்டா? இப்போ நான் இதை 0 ஆக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு R3 இன்டர்சேஞ்ச் R3 - R1 பண்ணால் 0 ஆயிடும். இப்போ ஐடியானா ஃபஸ்ட்டு பிளேஸை 1 கொண்டு வந்து 1 வரணும். இப்போ ஒருவேளை இங்கே 2ன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், 2ஆல் டிவைட் பண்ணணும் என்டையர் ரோவை, அப்போ 1 வந்துடும். இப்போ இந்த பிளேஸை 1ன்னு வச்சுட்டு 1 கொண்டு வந்து ரூல் 1 இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, இல்லாட்டி நீங்கள் ரோ ஆப்ரேஷன் பண்ணி 1 கொண்டு வரணும். இது ரெண்டுத்தையும் 0 ஆக்கணும். அதுக்கப்புறம் இந்த சென்டர் பிளேஸ் இருக்கு இல்லையா, இதை 1ன்னு கொண்டு வரணும். அப்போ இது 1 கொண்டு வரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், என்டையர் டேர்மை டிவைட் பை 5 பண்ணணும். இல்லை அந்த டைமில் என்ன ஆப்ரேஷனோ அது பண்ணணும்.
இப்போ இதை 1 கொண்டு வந்துட்டு இது 0 ஆக்கணும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் தேர்ட் வந்து இதை 1 கொண்டு வரதுக்கு ரோ ஆப்ரேஷன் எழுதிட்டு இது ரெண்டுத்தையும் 0 ஆக்கணும். ரோ ஆப்ரேஷன் பண்றீங்கன்னா என்டையர் டேர்ம் டிவைட் பை 2னா என்டையர் டேர்ம் டிவைட் பை 2, என்டையர் டேர்ம் டிவைட் பை 3னா என்டையர் டேர்ம் டிவைட் பை 3, என்டையர் டேர்ம் மல்டிப்ளை பை 2னா என்டையர் டேர்ம் மல்டிப்ளை பை 2னு எழுதணும். ஸோ பேசிக்காக உங்களுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுப்பாங்க. அந்த மேட்ரிக்ஸ்க்கு நீங்கள் ஐடென்டி மேட்ரிக்ஸ் எழுதிட்டு இப்போ இந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ் இங்கே வர்றதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் வேல்யூ 1 வர்றதுக்கு ரோ ஆப்ரேஷன் பண்ணிட்டு இது ரெண்டுத்தையும் 0 ஆக்கணும். சென்டர் பிளேஸ் 1 வந்ததுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் 0 ஆக்கிறதுக்கு ஆப்ரேஷன் எழுதணும். இந்த பிளேஸ் 1 வந்ததுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் 0 ஆக்கிறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இப்படி வந்து நிற்கும். இப்படி நின்றதுக்கப்புறம் இந்த சைடு வர ஆன்சர் A இன்வர்ஸ். ஸோ Gauss-Jordan மெத்தட் என்ன சொல்ல வருது அப்படின்னா, குட்டிமா ரெண்டுத்தையும் 0 ஆக்கிட்டு மெயின் ஆங்கிள் 1 கொண்டு வந்துட்டீங்கன்னா ஆஃப்டர் ரோ ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் A இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் கேட்கலாம் A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் A அட்ஜாயின்ட் ஆஃப் A நான் ஏன் இதை பண்ணணும் அப்படின்னா, இந்த எக்ஸாம்பிளில் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த கொஸ்டின் இந்த மாடலில் நீங்கள் போடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அதில் போட்டணும். நம்ம போட்டது கரெக்டாக தப்பா இல்லைன்றது இதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் A இன்ட்டு A இன்வர்ஸ் கிவன் மேட்ரிக்ஸ் A கண்டுபிடிச்ச A இன்வர்ஸ் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஐடென்டி மேட்ரிக்ஸாக கிடைக்கும். இப்படியே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த 3 மெத்தட் பற்றி படிக்கிறது தான் எக்ஸசைஸ் 1.2. ஸோ இந்த ரோ எக்லான் ஃபார்மை நீங்கள் ஒழுங்காக படிச்சிட்டீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 1.4 என்ன சொல்லுது, 1.5 மாணிக் மாமா பொண்ணை கண்டுபிடிச்சோம் ரோ ஆப்ரேஷன் பண்ணி. 1.6 3 லவ் ஸ்டோரி இருக்குது. அந்த 3 லவ் ஸ்டோரியில் எப்படி ரோ ஆப்ரேஷன் பண்ணி கொண்டு வரோம், 1.7லேயும் ரோ ஆப்ரேஷன் பண்ணி கொண்டு வரோம். ஸோ இந்த கான்செப்ட் வந்து ஃபண்டமெண்டல் ஆஃப் 1.5 1.6 1.7 இங்கேயே ஒழுங்காக படித்தால் நீங்கள் கிளியராக பின்னாடி வர்றது ஈஸியாக போட்டுடலாம். புரிஞ்சுதா? இதுதான் வந்து கான்செப்ட். சரி, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸசைஸில் இருக்க 3 சம்மும் எக்ஸாம்பிளில் இருக்க 1.13 1.21 வரைய நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் இங்கே என்ன எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கவனிங்க, எக்ஸசைஸ் சம்மை முடிச்சதுக்கப்புறம் எக்ஸாம்பிளில் ரிவர்ஸாக எழுதிட்டு வந்திருக்கேன். ஸோ 1.13லேருந்து எழுதணும், பட் 1.21லேருந்து எழுதிட்டு வந்திருக்கேன். ஏன் அப்படின்னா லாஸ்ட் சம் வந்து Gauss-Jordan மெத்தட், அதை கண்டினியூ பண்ணி உங்களுக்கு 2 சம் வந்து ஜார்டன் மெத்தட் இருக்குது. அப்படியே ரிவர்ஸாக வந்து முடிச்சிருக்கேன். கிளியரா? புரிஞ்சுதா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து எக்ஸசைஸ்க்குள்ளே போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட், கவனிங்க. கொஸ்டின் நம்பர் 1ல சப்டிவிஷன் 1 என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபைண்ட் த ரேங்க் ஆன் மைனர் மெத்தட். ஸோ ரேங்க் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி? மைனர் மெத்தட் யூஸ் பண்ணி ரேங்க் கண்டுபிடிக்க போகிறோம். கிளியரா? மைனர் மெத்தட் யூஸ் பண்ணி ரேங்க் கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுப்பாங்க. இது மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று எழுதணும். என்ன அப்படின்னா, உங்களுக்கு பேஜ் நம்பர் 20ல் ரிமார்க்கு 1 2 3 4th ஒன் ரிமார்க் 4ல் ஒரு மேட்ரிக்ஸுக்கு வந்து ரேங்க் எப்படி எழுதலாம் அப்படின்னா, ரேங்க் ஆஃப் A ஈக்குவல் டு லெஸ் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் ரோ காலம். ஸோ ரேங்க் ஆஃப் Aன்றது லெஸ் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் ரோ காலம். சரி, இந்த மேட்ரிக்ஸை பாருங்களேன். எத்தனை ரோ இருக்கு? 1 2 ரோ, காலமும் 2 இருக்கு. அப்போ ரேங்க் என்னவா இருக்கும்? லெஸ் ஆர் ஈக்குவல் டு 2. அப்போ மீனிங் என்ன? 1 0வா இருக்கலாம், 1ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம். இது 3த்துல ரேங்க் வந்து 1ஆ இருக்கும். ஸோ எய்தர் ரேங்க் வில் பி 2ஆ இருக்கலாம், லெஸ் ஆர் ஈக்குவல் 2னால, இல்லை 1ஆ இருக்கலாம், 0 இருக்கலாம். 0 எப்போ வரும்? கிவன் மேட்ரிக்ஸ் வந்து 0 மேட்ரிக்ஸாக இருந்தால் வரும். ஸோ எவ்ரி பொசிஷன் வேல்யூ 0னா ரேங்க் வில் பி 0. ஸோ இது மாதிரி எந்த கொஸ்டின் இல்லை. ஒருவேளை கிரியேட்டிவாக கை வைக்கணும்னா உங்கள் ஆத்தர் இப்படி எடுக்கலாம். சரியா? அப்போ 0 வந்து வராது. என்ன ரீசன் அப்படின்னா, கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் 0 மேட்ரிக்ஸாக இருந்தால் மட்டும்தான் ரேங்க் வில் பி 0ன்னு வரும். பட் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் வந்து என்னவா இருக்கு? நான் 0 மேட்ரிக்ஸாக இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு என்ன வரும்? ரேங்க் ஆஃப் A மினிமம் ஆஃப் ரோ காலம்னா, ஸோ ரேங்க் வில் பி லெஸ் ஆர் ஈக்குவல் 2ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம், இல்லை 1ஆ இருக்கலாம். சரி, மைனர் மெத்தட் என்ன சொல்லுது அப்படின்னா, கிவன் மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது 0ன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன். இப்போ 2x2க்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க 0ன்னு வந்துச்சுன்னா அந்த 2x2வை 1x1 நம்ம கன்சிடர் பண்ணும். சரியா? இப்போ 2x2 0 வரல அப்படின்னா ரேங்க் வில் பி 2ன்னு எழுதிடலாம். பட் 0 வந்துச்சுன்னா 1x1 கன்சிடர் பண்ணி ரேங்க் வில் பி 1ன்னு எழுதணும். இதுதான் கான்செப்ட். சரியா? கவனிங்க. சரி, கொடுத்துருக்காங்க இந்த டேர்ம். இது என்ன பண்ண? டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. 2 2s are 4, -1 -4 will be பாசிட்டிவ் 4. கீழே இருந்து போனால -4னால 4 - 4 = 0. இப்போ டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 வந்துச்சுன்னா ரேங்க் வந்து 2ஆ இருக்காது.
அப்போ இது என்ன பண்ணும் 1 cross 1க்கா சேஞ்ச் பண்ணும். 1 cross 1 determinant of 2 வந்து not equal 0 2 தான் வரும். ஸோ ரேங்க் வேல்யூ will be 1. புரிஞ்சுதா? இங்கே 0 வரலன்னா ரேங்க் வந்து 2ன்னு எழுதி இருக்கலாம். பட் 0 வந்ததுனால நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணோம், மினிமைஸ் பண்ணோம். கிளியர்? புரிஞ்சுச்சா? ஓகே. கொஸ்டின் நம்பர் 2. சரி, இப்படி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும்? உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். இது வந்து கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கனால ஓகே. பட் இதுக்கு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இல்லைல்ல. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா நம்பர் ஆஃப் ரோவும் நம்பர் ஆஃப் காலமும் ஈக்குவலாக போச்சுன்னா இட் இஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். கிளியரா? இப்போ இது வந்து இதில் எவ்வளோ ரோ இருக்கு? இப்போ இந்த மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, மைனர் மெத்தடில் ரேங்க் கண்டுபிடிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆஃப் ஏ வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் ரோ கமா காலம்னு எழுதுவோம். ரோ எவ்வளோ இருக்கு? 1 ரோ 2 ரோ 3 ரோ. காலம் 2 காலம் இருக்கு. அப்போ 3,2. அப்போ ரேங்க் என்னவா இருக்கும்? மினிமம் ஆஃப் 3,2ல ரேங்க் வில் பி 2 தான் இருக்கும். ஸோ 2ஆ இருக்கலாம், 1ஆ இருக்கலாம். இதுதான் பாசிபிலிட்டி. ஓகே, நான் என்ன சொன்னேன்? இப்படி கொடுத்துட்டாங்க. இப்போ இது வந்து பேசிக்கா 1 2 3 3 cross 4 3 cross 2 மேட்ரிக்ஸா இருக்கு. சரியா? அது நீங்க என்ன பண்ணணும்? 2 cross 2வா எடுத்துக்கணும். ஏன்னா டிட்டர்மினன்ட் மெத்தட் எப்படி கண்டுபிடிப்போம்? கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும். ஒருவேளை அவங்க ஸ்கொயர் மேட்ரிக்ஸா கொடுக்காம போனாலும் நீங்க ஸ்கொயர் மேட்ரிக்ஸா கன்சிடர் பண்ணி கண்டுபிடிக்கணும். சரி, நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? இதை மட்டும் எடுக்கிறேன். இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறேன். 1 -1 4 3 -7. இப்போ இது கண்டுபிடிச்சா எனக்கு என்ன வருது? 7 -12 -5 not equal 0 வந்துருச்சு. ஒருவேளை எனக்கு 0 வந்துருச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன், நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இது 0 வரல, ஒருவேளை வந்துருச்சு அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் நீங்க டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா ரேங்க் வில் பி 2. எல்லா பாசிபிலிட்டி வேலையும் நீங்க டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். கிளியரா? அப்படி கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிடணும். பட் நாட் ஈக்குவல் 0 வந்துச்சுன்னா கொடுத்த மேட்ரிக்ஸ் 2 cross 2 இருக்கனால ரேங்க் வில் பி 2ன்னு எழுதிடும். கிளியரா? ஸோ இந்த மேட்ரிக்ஸ் பொறுத்தவரை நான் ஃபர்ஸ்ட் இதை கன்சிடர் பண்றேன். இதை கன்சிடர் பண்ணும்போது எனக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் 0 -5 வந்துச்சு. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ வில் பி 2ன்னு எழுதிடும். இப்போ 0 வந்துருச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? இதுக்கும் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். அங்கேயும் 0 வந்துச்சுன்னா ஒன்லி 1 cross 1 மேட்ரிக்ஸ் ரேங்க் வில் பி 1ன்னு எழுதிடும். ஸோ இப்படி தான் உங்களுக்கு கிரியேட்டிவ் எடுப்பாங்க. புரியுதா? கிரியேட்டிவ் வந்து உங்களுக்கு 2 மார்க்கு 3 மார்க் 5 மார்க்குன்னு இல்லை, 1 வேர்டும் கிரியேட்டிவ் இருக்கு. கிளியரா? எவ்ரி இயர் எக்ஸாமில் உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா 5 1 words கிரியேட்டிவ், ஒரு 3 மார்க் கிரியேட்டிவ், ஒரு 2 மார்க் கிரியேட்டிவ், ஒரு 5 மார்க் கிரியேட்டிவ். கிரியேட்டிவ்னு கொடுக்க மாட்டாங்க 5 மார்க்கு, அந்த 2 ஆப்ஷன் கிரியேட்டிவாக இருக்கும். அப்போ ஒரு 5 3 2 5னா 5 15 மார்க் வந்து கிரியேட்டிவாக வைப்பாங்க கொஸ்டின் பேப்பரில், 90 மார்க் பேப்பரில். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்லையும் ஒவ்வொரு ஹிண்ட்டையும் ரொம்ப தெளிவாக படித்து எழுதினா மட்டும்தான் உங்களால் அந்த கொஸ்டின் வந்து கிளியராக அட்டன் பண்ண முடியும். புரிஞ்சுதா? ஓகேவா? சரி, தேர்ட் கொஸ்டின் பாருங்க. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் பாருங்களேன். இந்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கு? ஒரு ரோ 2 ரோ. எத்தனை காலம்? ஒரு காலம் 2 காலம் 3 காலம் 4 காலம். அப்போ என்ன? 2 cross 4 மேட்ரிக்ஸ் இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வந்து 2 cross 4. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ என்னவா இருக்கும்னு செக் பண்ணி பாருங்க. ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு லெஸ் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் ரோ கமா காலம், மினிமம் ஆஃப் ரோ 2 4. இப்போ ரெண்டுத்துல எது மினிமம்? 2. இப்போ ரேங்க் ஆஃப் ஏ வந்து 2ஆ இருக்கும். இப்போ இந்த கொஸ்டினை பாருங்களேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் டிட்டர்மினன்ட் இதுக்கு எடுக்கிறேன்னு வச்சுக்கிறேங்களேன். 1 -2 3 -6க்கு டிட்டர்மினன்ட் எடுத்தேன் அப்படின்னா 1 × -6 -6 3 2s are -6 கீழே இருந்து போனால் +6 0ன்னு வந்துருச்சு. அப்போ இதை விட்டுணும். அடுத்து என்ன பண்ணணும்? இதுக்கும் செக் பண்ணணும். இதுக்கும் செக் பண்ணால் 1 3 -1 -3. இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தேன் அப்படின்னா 1 × -3 -3 1 × -3 -3 பட் கீழே இருந்து போனால +3 = 0ன்னு வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணோம்? தேர்ட் பாசிபிலிட்டி என்ன உங்களுக்கு? இதையும் கன்சிடர் பண்ணோம். ஸோ இதையும் கன்சிடர் பண்ணும்போது 1 3 0 1 1 1s are 1 0 × 3 0 பட் 1ன்னு வச்சு நாட் ஈக்குவல் 0. அப்போ ரேங்க் என்ன? 2ன்னு எழுதணும். இது மாதிரி நீங்கள் எல்லாத்துக்குமே செக் பண்ணி பார்க்கணும். புரிஞ்சுதா சொன்னது என்னன்னு? சரி, அப்படி 2 cross 2 கன்சிடர் பண்ணும்போது எனக்கு இதுக்கும் பண்ணும்போது எனக்கு என்ன வந்துருச்சு? நாட் ஈக்குவல் 0. தேர்ஃபோர் ரேங்க் வில் பி 2. ஏன் இதை பண்ணலை அப்படின்னா இதை பண்ணியிருக்கோம், பண்ணும்போது எனக்கு 0 வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணோம்? அடுத்த பாசிபிலிட்டி இதையும் செக் பண்ணணும். டிட்டர்மினன்ட் அதுவும் 0 வந்துருச்சு. அப்போ லாஸ்ட் ஒன்று இது எடுங்க. எடுக்கும்போது உங்களுக்கு 0 வருதா இல்லைன்னு செக் பண்ணால் மட்டும் போதும். அப்போ இது பண்ணால் எனக்கு லாஸ்ட் வேல்யூ 0ன்னு வரல. தேர்ஃபோர் ரேங்க் வில் பி 2. ஒரு வேளை இது 0 வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணோம்? கன்சிடர் 1 cross 1 மேட்ரிக்ஸ் ரேங்க் வில் பி 1ன்னு எழுதணும். ரொம்ப கிளியரா புரிஞ்சுதா? ஓகே, கிளியரா?
ஓகே ஸ்டூடெண்ட், கொஸ்டின் நம்பர் 1ல சப்டிவிஷன் 4 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க 3x3 மேட்ரிக்ஸ். அப்போ என்னவா இருக்கும்? ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் ரோ கமா காலம். அப்போ 3, 3 ரேங்க் என்னவா இருக்கும்? லெஸ் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் 3, 3ல 3. அப்போ ரேங்க் வில் பி 3க்குள்ள இருக்கும். 3ஆ இருக்கும், இல்லை 2ஆ இருக்கலாம், 1ஆ இருக்கலாம். சரியா? ஆனால் என்ன இருக்குன்னு நம்ம டிட்டர்மினன்ட் வச்சு தான் கண்டுபிடிக்கும். இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் இந்த வேல்யூ பண்ணால் எனக்கு கடைசியாக என்ன வருது? 4ன்னு வருது. ஸோ உங்களுக்கு டிட்டர்மினன்ட் தெரியணும்னாலும் நான் டேரெக்டாக போயிட்டேன். ஸோ 1 × 4 × இதை மல்டிப்ளை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, -+2 வரும். கரஸ்பாண்டிங் ரோ காலம் போச்சுன்னா இது மல்டிப்ளை பண்ண இந்த வேல்யூ ஃபைனலாக 3யை வச்சு ரோ காலம் போச்சுன்னா இது கூட மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணால் எனக்கு 4ன்னு வந்துச்சு. என்ன? நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சு. இப்போ நாட் ஈக்குவல் 0ன்னா ரேங்க் வில் பி 3. ஈக்குவல் டு 0 வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும்? இதை 2x2க்கு கன்சிடர் பண்ணும். அங்கேயும் 0 வந்துச்சுன்னா 1x1க்கு கன்சிடர் பண்ணும். புரியுதா சொன்னது? ஓகேவா? ஓகே. ஸோ பை த வே இங்கே 3x3ல எங்களுக்கு நாட் ஈக்குவல் 0ன்னு வந்துருச்சு. அதனால ரேங்க் ஆஃப் ஏ வில் பி 3 ஃபார் திஸ் மேட்ரிக்ஸ். புரிஞ்சுதா? ஓகே. நவ் ஃபைனல் இங்க கவனிங்க. 5th ஒன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? இது வந்து பாருங்க 3 ரோ 4 காலம் இருக்கு. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் ஆர் ஈக்குவல் மினிமம் ஆஃப் 3, 4. அப்போ இதுக்கு என்ன வரும்? ரேங்க் ஆஃப் ஏ மினிமம் வேல்யூ 3. அப்போ ரேங்க் 3ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம், 1ஆ இருக்கலாம். எது இருக்குன்னு தெரியாது. அப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். இது என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் நாட் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா நம்பர் ஆஃப் ரோவோ நம்பர் ஆஃப் காலமோ ஈக்குவலாக இருந்தால் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். பட் இது நாட் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். கரெக்டா? இப்போ இது என்ன பண்ணணும்? நான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கன்சிடர் பண்ணுறேன். அப்போ 3x3 மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறேன். எப்போவுமே எக்ஸ்பேண்டிங் R1 பண்ணுவோம். நீங்கள் C1 பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் சேமாக தான் வரும். இல்லை C3 பண்ணலாம், இல்லை இப்படி பண்ணலாம். எப்படி வேணால் டிட்டர்மினன்ட் பண்ணலாம். இங்கே 2 0 இருக்கனால நான் எக்ஸ்பேண்டிங் C1 பண்ணுறேன். இப்போ C1 பண்ண என்னாகும்? கரஸ்பாண்டிங் 0 × anything 0, 0 × anything 0. அப்போ 8 மட்டும் வரும். அப்போ 8 ரோ காலம் போயிடுச்சுன்னா 1 × 3 -2 வரும். 3ல 2 போச்சுன்னா 1, 8ன்னு வந்துச்சு, நாட் ஈக்குவல் 0. 3x3 மேட்ரிக்ஸ் நாட் ஈக்குவல் 0ன்னு வந்துச்சுன்னா therefore ரேங்க் வில் பி 3. ஒருவேளை 0 வந்துருச்சுன்னு வச்சுக்கிறேங்க. நான் என்ன எடுத்தேன்? ஃபர்ஸ்ட் 3 எடுத்தேன்னா அதுக்கப்புறம் என்ன? இதை விட்டுட்டு இதை எடுக்கணும். இது 2 இது கூட செக் பண்ணி பார்க்கணும். இப்போ இதுக்கும் 0 வந்துச்சுன்னா இதை விட்டுட்டு இது 3த்தையும் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இது மாதிரி செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு எப்போ நாட் ஈக்குவல் 0ன்னு வருதோ தென் அந்த மேட்ரிக்ஸை கன்சிடர் பண்ணி 3x3னா ரேங்க் 3, 2x2னா ரேங்க் 2ன்னு எழுதணும். இவ்வளோ தான் கான்செப்ட், ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் டிட்டர்மினன்ட் யூஸ் பண்ணி ரேங்க் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். கிளியரா? புரிஞ்சுச்சா? சரி, செகண்ட் வந்து ரோ எக்லான் ஃபார்ம், விச் மீன்ஸ் குட்டிமாவை 0 ஆக்கிட்டு நம்பர் ஆஃப் நான் 0 வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு ரேங்க் என்னன்னு சொல்ல போகிறோம். ஓகேவா? Yes, student. Question number 2. Find the rank row reduction method. Row reduction method or row echelon form. Okay. So row reduction method la neenga enna pannanum appadina we need to find kutima becomes 0. Kutima 0 சொல்லிட்டு number of non zero rows வந்து எவ்வளவு இருக்குன்னு பார்த்து ரேங்க் சொல்றோம். சரி, ஓகே. நல்லா கவனிங்களா இங்க. இப்போ இது வந்து எப்படி இருக்குன்னா row will be 1 2 3. 3 ரோ 4 காலமாக இருக்கும். அப்போ ரேங்க் வந்து என்னவா இருக்கும்? லெஸ் ஆர் ஈக்குவல் டு 3ஆ இருக்கும். ஓகே. இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா மெயின் டயகனல் போய் பார்க்கணும். மெயின் டயகனல்ன்றது ஃபர்ஸ்ட் பொசிஷனில் ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுக்கணும், செகண்ட் ரோவில் செகண்ட் வேல்யூ எடுக்கணும், தேர்ட் ரோவில் தேர்ட் வேல்யூ எடுக்கணும். சரியா? இப்போ இதுக்கு கீழே இருக்க வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா? 2 5 -1. இந்த பொசிஷனை 0 ஆகுனா குட்டிமா 0 ஆயிடும். குட்டிமா 0 ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? நம்பர் ஆஃப் நான் 0 ரோஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து ரோ ஆப்ரேஷன் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, நல்லா கவனிங்களேன். கொடுத்த மேட்ரிக்ஸ் ஏன்னு எழுதிட்டேன். இது வந்து 2 குட்டிமா 0 ஆக்குனா இந்த பொசிஷன் இந்த பொசிஷன் இந்த பொசிஷனை நான் 0 ஆக்க போகிறேன். கரெக்டா? அதுக்கு என்ன பண்ணலான்னா R2 சேஞ்ச் பண்ண போகிறேன். R2 ஏன்னா R2 எனக்கு 0 வேணும். இந்த இடம் சேஞ்ச் பண்ண போகிறேன். ரூல் எப்படி எழுதலாம் பாருங்க. R2 இன்டர்சேஞ்சிங், R2 வந்து 2, R1 வந்து 1ன்னு இருக்கு. அப்போ R1 -2ஆல இந்த பொசிஷனை -2ஆல மல்டிப்ளை பண்ணி இது கூட ஆட் பண்ணால் 0 ஆயிரும் இல்லையா? அப்போ ரூல் என்ன எழுதலாம்? R2 இன்டர்சேஞ்ச் R2 -2 டைம்ஸ் ஆஃப் R1. கிளியர்? நோ. அது கீழே இருக்க இந்த வேல்யூ 0 ஆக்கணும். இந்த வேல்யூவை நான் 0 ஆக்கிறதுக்கு நான் எப்படி ரூல் எழுதலாம்? R3 இன்டர்சேஞ்ச் R3 -5 டைம்ஸ் ஆஃப் R1. இதை -5ஆல மல்டிப்ளை பண்ணி இது கூட ஆட் பண்ணால் 0 ஆயிருமா? அப்போ ரூல் எப்படி எழுதுறேன்? R3 இன்டர்சேஞ்சிங் R3 -5 டைம்ஸ் ஆஃப் R1.
R2ன்றது இந்த பொசிஷன் வேல்யூ எடுத்து இங்கே எழுதுங்க. -2 டைம்ஸ் ஆஃப் R1னா -2 -2 -2 -2. ஸோ மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணால் வர ஆன்சரை R2 பொசிஷன் எழுதணும். நெக்ஸ்ட் ரூல் என்ன எழுதுனேன்? R3 இன்டர்சேஞ்சிங் R3 - 5 டைம்ஸ் ஆஃப் R1. R3 இன்டர்சேஞ்சிங் R3 - 5 டைம்ஸ் ஆஃப் R1. R3 வந்து என்னது? இந்த வேல்யூவை ஃபர்ஸ்ட் எழுதுங்க. -5 டைம்ஸ் ஆஃப் R1 -5 -5 -5 -5 மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிட்டு சால்வ் பண்ணால் வர ஆன்சரை இதை எடுத்து R3ல எழுது. முடிஞ்சிச்சா? இப்போ என் குட்டிமா 0 அப்படின்னா இந்த பொசிஷன் நான் 0 ஆக்கணும். இதை நான் 0 ஆக்கணும் அப்படின்னா நல்லா கவனிங்க. இங்கே பாருங்களேன். அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? R3 இன்டர்சேஞ்ச் பண்ணணும். R3 இன்டர்சேஞ்சிங் எப்படி பண்ணலாம்? இது வந்து R2. இந்த R2வை -2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு +6 மாறிடும். -3 -2 +6. 6ஐயும் -6 பண்ணால் 0 வந்துடும். அப்போ ரூல் என்ன? R3 இன்டர்சேஞ்சிங் R3 - 2 டைம்ஸ் ஆஃப் R2. கிளியரா? ரூல் என்ன எழுதுனா? R3 இன்டர்சேஞ்சிங் R3 - 2 டைம்ஸ் ஆஃப் R2. R3 என்ன? இந்த வேல்யூ அப்படி எழுதுங்க. -2 டைம்ஸ் ஆஃப் R2 -2 -2 -2 மல்டிப்ளை பண்ணுங்க. சால்வ் பண்ணி பாருங்க. 0 0 0 0. அப்போ எல்லாமே 0. என் குட்டிமான்றது இது. குட்டிமா 0 ஆயிடுச்சா? இப்போ பாருங்க ரேங்க்னா என்ன? நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ். நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் பாருங்க. வேல்யூ இருக்கா அந்த ரோல? கன்சிடர் ரேங்க் வில் பி 1. வேல்யூ இருக்கா? இப்போ ரேங்க் 2 ஆயிடுச்சு. நம்பர் இருக்கா? 0ன்னு இருக்கு. அப்போ இல்லை. நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் 2. அப்போ ரேங்க் வில் பி 2ன்னு வரும். புரிஞ்சுதா? கிளியரா? ஸோ முன்னாடி பார்த்தது வந்து டிட்டர்மினன்ட் வச்சு போடுவோம். இங்கே வந்து ரோ ரெடக்ஷன் யூஸ் பண்ணி போடுவோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் 1.5 1.6 1.7 நல்லா படிப்பீங்க. புரிஞ்சுதா சொன்னது? ஓகே. செகண்ட் கொஸ்டின். ஓகே. 1 2 -1 3 -1 2 1 -2 3 1 -1 1 கொடுத்துருக்காங்க மேட்ரிசஸ். சரி, இப்போ என் குட்டிமா என்ன? ஃபர்ஸ்ட் நீங்கள் குட்டிமா என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் வேல்யூவாக எடுக்கணும். செகண்ட் ரோல செகண்ட் வேல்யூவாக எடுக்கணும். தேர்ட் ரோல தேர்ட் வேல்யூவாக எடுக்கணும். புரிஞ்சுதா? இப்போ இதுக்கு கீழே இருக்க வேல்யூ தான் என் குட்டிமாவை 0 ஆக்கணும். அப்போ மீனிங் என்ன? 3 1 1 -2 -1 1 இந்த பொசிஷன் வேல்யூவெல்லாம் நான் 0 ஆக்கிட்டேன் அப்படின்னா என் குட்டிமா 0 ஆயிரும். குட்டிமா 0 ஆயிடுச்சுன்னா நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து ரேங்க் எழுதிடும். புரிஞ்சுதா? ஓகே. ரூல் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு பயப்பட வேண்டாம். என்ன ரூல் பண்ணால் எனக்கு அந்த இடம் 0 வருது, அப்போ எந்த ரோவை சேஞ்ச் பண்ணி எதை கூட மல்டிப்ளை பண்ண போகிறேன், எது கூட சப்ட்ராக்ட் பண்ண போகிறேன். இங்கே வாங்களேன். இதை பாருங்கள். இந்த இடம் எனக்கு 0 வேணும்னா இது என்ன? R2வா? அப்போ R2 இன்டர்சேஞ்சிங் எப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணலாம்? R2லேருந்து R1 -3ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இது 0 வந்துடும். ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட், இந்த இடம் எனக்கு 0 வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்? இது R3 பொசிஷன். அப்போ R3 இன்டர்சேஞ்சிங் R3லேருந்து R1 ஜஸ்ட் சப்ட்ராக்ட் பண்ணாலே 0 வந்துடும். செகண்ட் ரூல். தேர்டு, இந்த இடம் எனக்கு 0 வேணாம்னா இது ஃபர்ஸ்ட் என்ன? R1 R2 R3 R4 R4 இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். எப்படி பண்ணுறேன்? R4லேருந்து R1 சப்ட்ராக்ட் பண்ணால் 0 வந்துடும். இது மட்டும் பண்ணக்கூடாது, என்டையர் ரோவேக்கு எழுதணும். ஓகேவா? இந்த 3 ரோல் எப்படி எழுதுன்னு புரியுதா? இதுவும் 0 ஆக்கிறதுக்கு நான் ரோல் எழுதுனேன். R2 இன்டர்சேஞ்சிங் R2 -3 R1. இந்த இருக்கு பாருங்க. R2 என்னது? இந்த வேல்யூவை மொத்தமாக எழுதுங்க. -3 டைம்ஸ் ஆஃப் R1 -3 -3 -3 மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டு சால்வ் பண்ணால் 0 -75. அதை எடுத்து எங்கே பண்ணணும்? R2ல எழுதணும். R3 இன்டர்சேஞ்சிங் R3 -R1னா R3 என்ன? இந்த பொசிஷன் வேல்யூ 1 -2 3 மைனஸ் ஆஃப் R1னா மைனஸ் 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 பண்ணி இங்கே போட்டு இதை சால்வ் பண்ணி வர ஆன்சரை R3ல எழுது. R4 இன்டர்சேஞ்சிங் R4 -R1னா R4 என்ன? இந்த வேல்யூ மைனஸ் ஆஃப் R1 மைனஸ் 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 போட்டு சால்வ் பண்ணி வர ஆன்சரை இங்கே எழுதணும். என் குட்டிமா 0 ஆக்கணும் இல்லையா? என் குட்டிமான்றது என்ன? இப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷனில் 1, செகண்ட் பொசிஷனில் 2, தேர்ட் பொசிஷனில் 3. இப்போ இது கீழே இருக்க வேல்யூ 0 ஆக்கணும்னா இதையும் 0 ஆக்கணும், அப்புறம் இதை 0 ஆக்கணும். இப்போ இதை 0 ஆக்கிறதுக்கு ரூல் எழுத போகிறோம். நல்லா கவனிங்க. இதை 0 ஆக்கணும்னா ஃபர்ஸ்ட் இது என்ன பொசிஷன்? R3யை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறேன்? இதை 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். R2வை -4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இது 7ஆல் பண்ணால் -28, இதை -4ஆல் மல்டிப்ளை பண்ணால் +28. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 0 வந்துடும் இல்லையா? அதான் ரூல். இப்போ என்ன ரூல்? R3 இன்டர்சேஞ்சிங் 7 டைம்ஸ் ஆஃப் R3 -4 டைம்ஸ் ஆஃப் R2. 7ஆல் R3யை மல்டிப்ளை பண்ணுங்க. 7ஆல் பண்ணால் உங்களுக்கு -28 -4ஆல் R2வை மல்டிப்ளை பண்ணும். -4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. -4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 28 -20 சால்வ் பண்ணால் 008. இதை நான் எங்கே போய் சேஞ்ச் பண்ணோம்? R3 பொசிஷனில் சேஞ்ச் பண்ணும். R3 பொசிஷனில் 008. கிளியரா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்க. இங்கே -2 இருக்கு, சாரி -3 இருக்கு. இந்த வேல்யூ நான் 0 ஆக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இதுனா R4 பொசிஷன். R4ஐ இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். எப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன்? இதை வந்து 7ஆல் மல்டிப்ளை பண்ணி
இதை 3 ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் R2-வை, R4-ஐ 7 ஆல் மல்டிப்ளை பண்ணி R2 வந்து -3 ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ இது என்ன ஆகும்? -3 × 7 21. இங்கே உங்களுக்கு பாசிட்டிவாக மாறிடும். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 0ன்னு வந்துடும். அப்போ என்ன? 7 டைம்ஸ் ஆஃப் R4, R4-ஐ 7 ஆல் மல்டிப்ளை பண்ணி 0 -21 14 -3 R2, -3 ஆல் R2-வை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 0 21 -15. சால்வ் பண்ணால் 0 0 -1. இது என்ன பண்ணோம்? R4 பொசிஷனில் போயிட்டு நான் எழுதணும். இப்போ என் குட்டிமா என்ன? இதானே என் குட்டிமா. ஃபர்ஸ்ட் பொசிஷன் 1, செகண்ட் பொசிஷன் 2, தேர்ட் பொசிஷனில் தேர்ட் எலிமெண்ட் எடுக்கணும். அது கீழே இருக்க எல்லாமே நான் 0 ஆக்கணும். ஆனால் எனக்கு இங்கே என்ன -1ன்னு இருக்குது. இப்போ நான் இந்த பொசிஷனை நான் 0 பண்ணணும்னா ஈஸியாக ரூல் எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐ எம் சேஞ்சிங் R4. அப்போ என்ன பண்ணுறேன்? R4-ஐ 8 ஆல் மல்டிப்ளை பண்ணி R3 கூட ஆட் பண்ணேன்னா எனக்கு 0 வந்து. ரூல் என்ன? R4-ஐ 8 ஆல் மல்டிப்ளை பண்ணி R3-ஐ ஆட் பண்ணுறேன். இப்போ 8 ஆல் R4-ஐ மல்டிப்ளை பண்ணுங்க, 0 0, 8 ஆல் பண்ணால் -8. R3 வேல்யூவை எடுத்து கீழே எழுதுங்க. சால்வ் பண்ணால் 0 0, -8ல் 8 போச்சுன்னா 0, ஃபுல்லாக 0 ஆயிடுச்சு. ஓகே, என் குட்டிமா 0 ஆயிடுச்சா? மெயின் டயங்கனல் கீழே இருக்க வேலையெல்லாம் 0 ஆயிடுச்சா? இப்போ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எவ்வளோ? 1 2 3 நான் ஜீரோ ரோஸ் இருக்குனால ரேங்க் வில் பி 3ன்னு எழுதும். புரிஞ்சுதா? கிளியரா? ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட். கொஸ்டின் நம்பர் 2ல சப்டிவிஷன் 3 இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ நான் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நல்லா கவனிங்க, எப்போவுமே வந்து ஃபஸ்ட் பொசிஷன் 1 வர மாதிரி வச்சுக்கிறேங்க, ஈஸியாக இருக்கும் ரோ ஆப்ரேஷன் பண்ணுறது. சரி, கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் நான் என்ன பண்ணுறேன்? R1 இன்டர்சேஞ்ச் R3, இதையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? R3 பொசிஷன் R1 போகும், R1 பொசிஷன் R3க்கு போகும். வந்துருச்சா? இப்போ நல்லா கவனிங்க, இதில் என் குட்டிமா என்ன? என் குட்டிமான்றது ஃபஸ்ட் பொசிஷனில் ஃபஸ்ட்டு வேல்யூ எடுக்கணும், செகண்ட் பொசிஷனில் செகண்ட் வேல்யூ எடுக்கணும், தேர்ட் பொசிஷனில் தேர்ட் வேல்யூ எடுக்கணும். அப்போ இது கீழே இருக்க 2 3 -8 மட்டும் நான் 0 கொண்டு வந்தால் போதும். கிளியரா? ஓகே, லோவர் ட்ரையாங்கிள் பிகம் 0 கொண்டு வந்துட்டா போதும். சரி, இங்கே என்ன இருக்குது? எனக்கு -1 இருக்கா? இப்போ இங்கே பாருங்கள், இங்கே 2, இது 2. இப்போ நான் என்ன பண்ணணும்? நல்லா கவனிங்க, R2 இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். எப்படி பண்ணலாம்? R2-ஐ R1-ஐ 2 ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணாலே எனக்கு 0 வந்துடும். கிளியரா? அப்போ ரூல் என்ன? R2 இன்டர்சேஞ்சிங் R2 + 2 டைம்ஸ் ஆஃப் R1. R2ன்றது என்ன? 2 - 5 1 4, 2 - 5 1 4. R1-ஐ 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, -2 4 6 -4. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க, 0 - 1 7 0. இது என்ன எழுதணும்? R2ல போய் எழுதணும். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே 3 இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணும்? R1-ஐ 3 ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணாலே போதும். அப்போ ஐம் சேஞ்சிங் R3. எப்படி? R3 + 3 டைம்ஸ் ஆஃப் R1. R3 வேல்யூ இது எடுத்து இங்கே எழுதுங்க. 3 ஆல் R1 -3 6 9 -6. சால்வ் பண்ணால் 0 -2 14 -4. R3ல எழுதிட்டோம். ஓகே, இப்போ மெயின் எய்ம் என்ன? இந்த 2 வந்து 0 ஆக்கணும். சரியா? இந்த 2 0 ஆயிடுச்சுன்னா குட்டிமா 0 ஆயிடும். குட்டிமா 0 ஆயிடுச்சுன்னா ரேங்க் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதை 0 ஆக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? ரூல் எழுதுறேன். R3-ஐ இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். எப்படி? R3 மைனஸ் ஆஃப் இதை 2 டைம்ஸ் ஆஃப் R2ல இதை -2 ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது +2 ஆயிடும். +2 -2 0ன்னு வந்துடும். இப்போ R3 இன்டர்சேஞ்சிங் R3 - 2 டைம்ஸ் ஆஃப் R2. R3 என்ன? இந்த வேல்யூவா எடுத்துங்க எழுதுங்க. -2 டைம்ஸ் ஆஃப் R2னா -2 ஆல் இது என்டையர் டேர்மாக மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 0 0 0 -4ன்னு வருது. இப்போ என் குட்டிமா 0ன்னு வந்துச்சு. என் குட்டிமா 0 வந்ததுக்கப்புறம் நான் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ பார்க்கணும். நம்பர் ஆஃப் நான் ஜீரோ எவ்வளோ? 1 2 3. அப்போ ரேங்க் வில் பி 3-ஆ இருக்கும். கிளியரா? புரிஞ்சுதா? ஸோ கொடுத்துருக்க டேர்மை ரோ ஆப்ரேஷன் பண்ணி குட்டிமா 0 கொண்டு வந்துட்டா நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் கால்ட் அஸ் ரேங்க். கிளியர்? ஓகே, ஸோ இதோட செகண்ட் டாபிக் முடியுது. தேர்ட் டாபிக் என்ன அப்படின்னா காஸ்-ஜார்டன் மெத்தட். ஸோ காஸ்-ஜார்டன் மெத்தடில் கொடுத்த மேட்ரிக்ஸ் கொடுப்பாங்க, அது பக்கத்தில் நீங்கள் ஐடென்டி மேட்ரிக்ஸ் எழுதணும். இதை ரோ ஆப்ரேஷன் பண்ணி ஐடென்டி மேட்ரிக்ஸ் நீங்கள் கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த சைடு வர மேட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு என்ன? A இன்வர்ஸ். ஸோ காஸ்-ஜார்டன் மெத்தடில் A இன்வர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். கிளியரா? ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட். Question number 3, find the inverse Gauss-Jordan method.
ஸோ உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு ப்ராப்பர்ட்டி படிக்கலாம். ஸோ பேசிக்காக ஏ இன்வெர்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? 1 determinant of A into adjoint of A. ஏ இன்வெர்ஸோட பியூட்டிஃபுல் ப்ராப்பர்ட்டி என்ன? ஒரு மேட்ரிக்ஸ்க்கு இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சுன்னா ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணால் எனக்கு ஐடென்டி மேட்ரிக்ஸ் வரும். ஸோ ஏ இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் ப்ராடக்ட்னா மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஐடென்டி மேட்ரிக்ஸ் வரும். இது ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, காஸ்-ஜார்டன் மெத்தட் பொறுத்தவரைய உங்களோட மேட்ரிக்ஸ் வந்து கம்ப்ளீட்டிங் ஸ்கொயராக இருக்கும். மீன்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கும். ஸோ அதே மாதிரி டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் 0 இருக்கணும். ஸோ எனி கிரியேட்டிவ் ஒன் வேர்ட்ஸ் இதை யூஸ் பண்ணிக்கிற உங்களுக்கு எடுக்கலாம். சரியா? ஓகே. கொடுத்த மேட்ரிக்ஸ் வந்து 2x2. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, மேட்ரிக்ஸ் எழுதிட்டு பக்கத்தில் ஐடென்டி மேட்ரிக்ஸ் எழுதணும். இது என்ன? 2x2னால ஐடென்டி மேட்ரிக்ஸ் 2x2. ஐடியா என்ன? இந்த பொசிஷனை 1 கொண்டு வரணும், அப்புறம் இதை 0 கொண்டு வரணும், அப்புறம் இதை 1 கொண்டு வரணும், இதை 0 கொண்டு வரணும். அவ்வளோதான். அதுக்கு ரூல் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு இதை நான் 1 கொண்டு வரணும்னா என்டையர் டேர்மை டிவைட் பை 2 பண்ணால் எனக்கு இங்கே 1 வந்துருமா? அப்போ ரூல் என்ன? R1 இன்டர்சேஞ்சிங் R1/2 டிவைட் பை 2னா 1, டிவைட் பை 2னா -1/2, டிவைட் பை 2னா 1/2. இது 0. செகண்ட் ரோவை அப்படியே எழுதுங்க, ஏன்னா R1 தான் சேஞ்ச் பண்ணணும். நவ் இந்த இடம் எனக்கு 0 வேணும் அப்படின்னா R2 இன்டர்சேஞ்சிங் R2வை இதை -5ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் எனக்கு 0 வந்துடும். அப்போ ரூல் என்ன? R2 இன்டர்சேஞ்சிங் R2 - 5 டைம்ஸ் ஆஃப் R1. கிளியரா? ஓகே. இப்போ நீங்கள் இங்கே என்ன கவனிக்கணும்? R2வை நான் சேஞ்ச் பண்ணுறேன், இதை 0 கொண்டு வரதுக்கு இதை -5ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் எனக்கு 0 வந்துடும். ரூலை பாருங்கள், R2 இன்டர்சேஞ்சிங் R2 - 5 டைம்ஸ் ஆஃப் R1. R2 என்ன? இந்த வேல்யூவை அப்படியே எழுதுங்க. -5 டைம்ஸ் ஆஃப் R1னா -5 -5 +5/2, 5 கூட மல்டிப்ளை பண்ணால் 5/2 is 0. சால்வ் பண்ணால் 0. இதை பாருங்களேன், -2 + 5/2 எல்சிஎம் எடுங்க. இதுக்கு எல்சிஎம் எடுங்க. -4 + 5/2 சப்ட்ராக்ட் பண்ணால் 1/2. அப்போ இந்த வேல்யூ 1/2. இது -5/2 1. இதை என்ன பண்ணணும்? நான் என்னோட R2 பொசிஷனில் எழுதணும். ஓகே, எனக்கு இங்கே 1 வந்துருச்சு, இதை 0 கொண்டு வந்துட்டேன். அப்புறம் என்ன பண்ணணும்? இங்கே 1 கொண்டு வரணும், ஏன்னா இது 2x2 மேட்ரிக்ஸ். இப்போ இங்கே எனக்கு 1 வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்? இந்த என்டையர் ரோவை நான் என்ன பண்ணுறேன்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 கேன்சல் பண்ணால் 1 வந்துடும். அதனால ரூல் என்ன? R2 இன்டர்சேஞ்சிங் 2 டைம்ஸ் ஆஃப் R2. அப்போ என்ன பண்ணுறேன்? ஃபஸ்ட்டு R1 அப்படியே எழுதுங்க. R2வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. இது 0. 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 கேன்சல் 1 வந்துடும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 கேன்சல் -5 வந்துடும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது 2ன்னு வந்துடும். கிளியர்? ஓகே. நவ் நான் என்ன பண்ணும்? இதை நான் 0 கொண்டு வரணும். அப்படி 0 ஆயிடுச்சுன்னா அப்போ எனக்கு ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்துடும். கிளியரா? இப்போ நான் இதை 0 கொண்டு வரதுக்கு நான் எப்படி ரூல் எழுதுறேன்னு பாருங்க. ஐ எம் சேஞ்சிங் R1. எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்? R1 + R2வை 2ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். ரூல் புரியுதா? இதை 2ஆல் நான் டிவைட் பண்ணி ஆட் பண்ணால் இது 0 வந்துடும். இதை 2ஆல் டிவைட் பண்ணி டிவைட் பை 2 டிவைட் பை 2 1/2 -1/2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் 0 வந்துடும். ஓகே, சரி. இந்த ரூல் என்ன? R1 இன்டர்சேஞ்சிங் R1 + R2/2. R1 என்றது இந்த வேல்யூ எடுத்து இங்கே எழுதுங்க. ப்ளஸ் R2/2. அப்போ 0/2 0, 1/2 -5/2 2/2. இப்போ சால்வ் பண்ணுங்க. 1 -1/2 + 1/2 0ன்னு வந்துடும். நீங்கள் பாருங்கள், 1/2 -5/2 பேஸ் காமனாக இருந்தால் மேலே இருக்கிறத சப்ட்ராக்ட் பண்ணால் -4/2. -4/2 கேன்சல் பண்ணால் -2. 2/2 அடித்தா 1. அப்போ R1 என்ன? 1 0 -2 1 எடுத்து எழுதியாச்சு. இந்த இடம் என்னவா ஆயிடுச்சு எனக்கு? இந்த இடம் என்னோட ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்தனால இது என்னோட ஏ இன்வர்ஸ். ஸோ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ. கண்டுபிடிச்ச கரெக்டாக தப்பானா இந்த ஏவை இது கூட மல்டிப்ளை பண்ணால் ஐடென்டி மேட்ரிக்ஸ் வரும். இல்லை ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 determinant of A into adjoint of A கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு இது கரெக்டுன்னு வந்து. ஸோ 2x2 மேட்ரிக்ஸை நீங்கள் இப்படி கண்டுபிடிக்கணும். கிளியரா? புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட்டு 3x3 மேட்ரிக்ஸ் வரும். அது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஓகேவா? Okay student, கவனிங்க. Question number 3ல subdivision to find the inverse of Gauss-Jordan method. ஸோ மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. இது என்ன? 3x3 மேட்ரிக்ஸ். சரியா? இப்போ 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? கொடுத்த மேட்ரிக்ஸை ஏ ஆகுமெண்ட் ஆஃப் ஐடென்டி மேட்ரிக்ஸ் எழுதணும். சின்ஸ் இது 3x3 மேட்ரிக்ஸாக இருக்கனால நீங்கள் என்ன பண்ணீங்க? 1 0 0 0 1 0 0 0 1.
ஐடியா என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க. இந்த இடம் வந்து எனக்கு 1 இல்லையா, நோ ப்ராப்ளம். அப்போ ரெண்டுத்தையும் 0 ஆக்கிறதுக்கு ரூல் எழுதணும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இதை 1ன்னு வச்சுக்கணும். 1 இல்லாட்டி 1 வர்றதுக்கு ரூல் எழுதணும். இங்கே 1 இருக்கனால இது ரெண்டுத்தையும் 0 ஆக்கிறதுக்கு ரூல் எழுதுறேன். இப்போ எனக்கு அது 0 ஆக்க ரூல் என்ன எழுதலாம், நல்லா கவனிங்க. இந்த இடம் எனக்கு 0 வேணும் அப்படின்னா நான் எப்படி எழுதலாம், R2-வை நான் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். எப்படி R2 இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன், R2லேருந்து R1-ஐ சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு 0 வந்துடும் ரூல். அடுத்து இந்த இடம் எனக்கு 0 வேணும்னா நான் R3-ஐ இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ R3-ஐ R1-ஐ -6ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் எனக்கு 0 வந்துடும். செகண்ட் ரூல் எங்கே எழுதியிருக்கேன் இங்கே பாருங்க, R2 மைனஸ் R1. R2ன்றது இந்த எவ்ரி வேல்யூவை அப்படியே எழுதணும். மைனஸ் ஆஃப் R1-னா மைனஸ் 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 போட்டு எழுதி சால்வ் பண்ணி வர ஆன்சரை நீங்கள் எங்கே போய் எழுதணும், R2-ல் போய் எழுதணும். புரிஞ்சுதா? R3 இன்டர்சேஞ்சிங் R3 minus 6 times of R1. ஏன் இந்த இடம் 0 ஆகிறதுக்கு நான் ரூல் எழுதிட்டேன். என்டையர் டேர்முக்கு எழுதணும். R3 இன்டர்சேஞ்சிங் R3 minus 6 times of R1. R3ன்றது என்ன, இந்த வேல்யூ இதை எடுத்து எழுதுங்க. -6 times of R1. -6 -6 -6ஓட மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டு சால்வ் பண்ணால் இது வருது. இந்த வேல்யூவை எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே எழுதணும், R3-ல எழுதணும். கிளியர்? ஓகே. இப்போ அடுத்து என்ன, செகண்டு நீங்கள் இதை 1 வர வைக்கணும். ஆல்ரெடி இது 1ன்னு வந்துருச்சு, பை சான்ஸ் நோ ப்ராப்ளம். இது 1 வந்துருச்சுன்னா மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதுக்கும் 0 கொண்டு வரதுக்கு ரூல் எழுதுக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இது 1 வர வைக்கணும். 1 இருக்கனால ரெண்டுத்தையும் 0 ஆக்கிட்டோம், முடிஞ்சிச்சு. இதை 1 கொண்டு வரணும். ஏன்னா டயகனல் எனக்கு 1 வரணும், மேலே இருக்க குட்டிமாவை 0 ஆக்கணும், கீழே இருக்க குட்டிமாவை 0 ஆக்கணும். இதான் ரூல். ஓகே, இது 1 வந்தனால இதையும் நான் 0 ஆக்கிட்டா செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சிச்சு. தேர்ட் ஸ்டெப்பை இதை 1 வச்சுட்டு இதையும் 0 ஆக்கணும். புரிஞ்சுதா எப்படி பண்ணுறாங்கன்னு? ஓகே, நல்லா கவனிங்க. இது ஆல்ரெடி 1 இருக்கு. இப்போ நான் இதை 0 ஆக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், R1-ஐ இன்டர்சேஞ்ச், ஏன்னா R1-ல தானே எனக்கு 0 வேணும். இதை 0 ஆக்கணும்னா நான் R1-ஐ இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், R1-ஐயும் R2-வையும் ஆட் பண்ணுறேன். ஸோ R1 இன்டர்சேஞ்ச் R1 plus R2. R1 இன்டர்சேஞ்ச் R1 plus R2. R1 என்ன உங்களுக்கு 1 -1 0 1 0 0. இது கூட ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணுங்க, 1 0 -1 0 1 0. இப்போ இந்த வேல்யூவை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் என்ன எழுதணும், இங்கே எழுதணும். எங்கே, R1 பொசிஷனில் எழுதணும். அப்போ 1 0 -1 0 1 0. கிளியரா? இந்த இடம் 0 ஆயிடுச்சு. இப்போ இந்த இடம் எனக்கு 0 ஆக்கணும். இந்த இடம் 0 ஆக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ரூல் எழுதுனா சேஞ்சிங் R3. அப்போ R3-ஐ சேஞ்ச் பண்ணுறேன். எப்படி பண்ணுறேன் நல்லா கவனிங்க. R3 சேஞ்சிங் R3லேருந்து இப்போ R2-வை -4ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் எனக்கு 0 வந்துடும். நீங்கள் கேட்கலாம், இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் 0 வருமே, ஏன் பண்ணல அப்படின்னா இங்கே 1 இங்கே வந்துடும். அதனால அந்த ரூல் எழுத முடியாது. சரியா? நான் ரூல் எழுதுறது வந்து அந்த பொசிஷனுக்கு என்ன வேல்யூ வேணுமோ அதுக்கு எழுதணும். பட் வேறு எதையும் வந்து அது எந்த ஒரு அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. சரியா? ஓகே, இந்த இடம் நான் 0 ஆக்கிறதுக்கு ரூல் என்ன எழுதுறேன், R3 இன்டர்சேஞ்சிங் R3 -4 times of R2. -4ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் 0 ஆயிடும் இல்லையா? அப்போ என் ரூல் என்ன, R3 இன்டர்சேஞ்சிங் R3 -4 times of R2. R3 வேல்யூ எவ்வளோ, இது எடுத்து எழுதுங்க. -4 times of R2. -4 -4 -4 -4 -4 மல்டிப்ளை பண்ணுங்க. வர ஆன்சரை R3-ல போயிட்டு எழுதணும். கிளியரா? பை லக்கு எனக்கு என்ன வந்துச்சு, ஃபஸ்ட்டு பொசிஷன் 1 வச்சு ரெண்டுத்தையும் 0 ஆக்கிட்டோம். சென்டரை 1 வச்சு ரெண்டுத்தையும் 0 ஆக்கிட்டோம். தேர்ட் என்ன, இதை 1 வச்சு மேலே இருக்க ரெண்டுத்தையும் நான் 0 ஆக்கணும். அதுக்கு ரூல் எழுத போகிறேன். கிளியரா? இதை பை த வே நமக்கு 1 வந்துருச்சு, நோ ப்ராப்ளம். இது ரெண்டுத்தையும் நம்ம 0 ஆக்கணும். சரி, இப்போ இது ரெண்டுத்தையும் நான் 0 ஆக்கணும்னா ஃபஸ்ட்டு நான் இதை 0 ஆக்கணும். இப்போ நான் இதை 0 ஆக்கணும்னா என் ரூல் என்ன, R1 இன்டர்சேஞ்சிங் என்ன பண்ணலாம், இதையும் நான் ஆட் பண்ணால் எனக்கு 0 வந்துடும் இல்லையா? இப்போ ரூல் என்ன, R1 இன்டர்சேஞ்சிங் R1 plus R3. இப்போ R1 plus R3, R1 இன்டர்சேஞ்சிங் R1 plus R3. R1 எழுதுங்க, R3 எழுதுங்க, ஆட் பண்ணுங்க. 0 1 0 0 -2 -3 and 1. இது எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே எழுதணும், R1-ல எழுதணும். இந்த இடம் எனக்கு 0 ஆயிடுச்சு. இப்போ இந்த இடம் 0 ஆக்க போகிறேன். இந்த இடம் 0 ஆக்கிறதுக்கு நான் என்ன எழுதலாம், அதே மாதிரி R1 0 ஆயிடுச்சு. இந்த இடம் 0 ஆக்குறோம், R2. இந்த பொசிஷன் 0 ஆக்கணும் அப்படின்னா என்னோட ரூல் என்ன, R2-வை சேஞ்ச் பண்ண போகிறேன். எப்படி, இதையும் ஆட் பண்ணாலே போதும், எனக்கு 0 வந்துடும். ஏன்னா இங்கே -1 + 1 இருக்குது, ஆட் பண்ணால் 0 வந்துடும். இப்போ இதை டேட்டா ஆட் பண்ணி எழுதுங்க. 0 + 0 0 1 R2 இன்டர்சேஞ்சிங் R2 plus R3. கிளியரா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நீங்கள் R2-ல எழுதணும்.
ரூல் வந்து இங்கே எழுதியிருக்கேன் R2 இன்டர்சேஞ்சிங் R2 ப்ளஸ் R3. R2 வந்து எழுதிட்டேன், R3 இருக்குது. ரெண்டு ஆட் பண்ணுங்க, 0 1 0 -3 -4 1. இந்த வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு நான் R2ல் போய் எழுதணும். இது என்னது, என்னோட லோவர் குட்டிமாவும் லோவர் குட்டிமாவும் அப்பர் குட்டிமாவும் 0 வந்ததுக்கப்புறம் மெயின் டயகனல் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு. லோவர் குட்டிமா அப்பர் குட்டிமா 0, மெயின் டயகனல் 1ன்னு வந்துச்சு. விச் மீன்ஸ் ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்ததுனால இது பக்கத்தில் இருக்க வேல்யூ வந்து A இன்வர்ஸ். ஸோ A இன்வர்ஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூன்னு எழுதுறோம். ஸோ வெரிஃபை பண்ணுறது 1/determinant of A ஈக்குவல் டு adjoint of A மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வரும். ஆர்எல்ஸ் A into A இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஐடென்டிட்டின்னு வந்துடும். வெரிஃபிகேஷன் கிளியரா, புரிஞ்சுதா? ஓகே. ஸோ கொஸ்டின் நம்பர் 3ல் சப்டிவிஷன் 3 பார்க்க போகிறோம். ஓகே, சரி. இங்கே பாருங்கள், கொடுத்த மேட்ரிக்ஸ் இருக்குது. காஸ்-ஜார்டன் மெத்தட் யூஸ் பண்ணி அப்போ என்ன பண்ணோம், ஐடென்டி மேட்ரிக்ஸ் எழுதணும். ஐடென்டி மேட்ரிக்ஸ் எழுதிட்டோமா? ஐடியா என்ன, ஃபஸ்ட்டு பிளேஸை 1 இருக்கணும். 1 இருந்ததுக்கப்புறம் இதையும் நான் 0 ஆக்கணும். ஸோ கீழே இருக்கிற ரெண்டு டேர்மை 0 ஆக்க போகிறேன். அப்போ என்ன ரூல் எழுதலாம், R2 இன்டர்சேஞ்சிங் R2லேருந்து R1 -2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் 0 வந்துடும். இப்போ இதை 0 ஆக்கணும்னா ஜஸ்ட் R3 R1 கூட சப்ட்ராக்ட் பண்ணால் 0 வந்துடும். கிளியரா? அதான் ரூல். R2 இன்டர்சேஞ்சிங் R2 -2 R1, R3 இன்டர்சேஞ்சிங் R3 - R1. ரூல் எங்கே எழுதியிருக்கேன், இங்கே. எஸ், R2 இன்டர்சேஞ்சிங் R2 -2 R1. R2ன்றதுன்னா இந்த என்டையர் பொசிஷனை எழுதிட்டு -2ஆல் R1 மல்டிப்ளை பண்ணிட்டு சால்வ் பண்ணி வர ஆன்சரை R2ல் போய் எழுதணும். R3 இன்டர்சேஞ்ச் ரூல் என்ன, இதையும் ஜஸ்ட் சப்ட்ராக்ட் பண்ணால் போதும். அப்போ R3லேருந்து R1 சப்ட்ராக்ட் பண்ணால் இங்கே எனக்கு 0 வந்துடும். அப்போ ரூல் என்ன, ரூல் எழுதியாச்சு. R3 பொசிஷன் எழுதுங்க, -R1 பண்ணிவிட்டு வர ஆன்சரை என்ன பண்ணோம், R3ல் எழுதிடும். ஓகே, லக்கிலி நமக்கு என்ன வந்துருச்சு, சென்டர் பொசிஷன் 1ன்னு வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணோம், இதையும் 0 ஆக்கணும். அதுக்கு நம்ம ரூல் எழுத போகிறோம். இப்போ இந்த பொசிஷன் எனக்கு 0 வேணும் அப்படின்னா நல்லா கவனிங்க, R1 இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன், சரியா? இந்த பொசிஷன் எனக்கு 0 வேணும். அப்போ R2 என்ன பண்ணலாம், -2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் 0 வந்துடும். கிளியரா? அதனால தான் ரூல் R1 இன்டர்சேஞ்சிங் R1 -2 R2. ஓகே, இந்த இடம் எனக்கு 0 வேணும் அப்படின்னா இங்கே பாருங்கள். அப்போ இது என்ன பொசிஷன், எனக்கு R3யை நான் சேஞ்ச் பண்ணுறேன். எப்படி, R3 + R2, இதை R2 வெறும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இப்போ 2 - 2 0ன்னு வந்துடும். அப்போ ரூல் புரியுதா? R1 இன்டர்சேஞ்ச் -2 R2, R3 இன்டர்சேஞ்சிங் R3 + 2 R2. எங்கே எழுதியிருக்கோம், இங்கே இருக்குது. R1 இன்டர்சேஞ்சிங் R1 -2 R2. R1 என்ன, இந்த வேல்யூ எடுத்து எழுதுங்க. -2 டைம்ஸ் ஆஃப் R2னா -2 -2 -2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. சால்வ் பண்ணால் என்ன வருது, 109 5 - 2 0. 109 5 - 2 0 எழுதிட்டோமா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன ரூல், R3யை இங்கே 0 ஆக்கிறதுக்கு ரூல் எழுதணும். R3 + 2 டைம்ஸ் ஆஃப் R2. R3ன்றது இந்த வேல்யூவை இங்கே எழுதுங்க. +2 டைம்ஸ் ஆஃப் R2, 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டு இதை சால்வ் பண்ணணும். 0 0 -1 -5 2 and 1. ஸோ 00 -1 -5 2 1. இதை எடுத்துகிட்டு எங்கே போனோம், R3ல் எழுதணும். இப்போ என்ன ஐடியா, தேர்டு, இதை வந்து நான் பாசிட்டிவ் 1ஆ மாற்றணும். இதை 1ஆ மாற்றிட்டு இது ரெண்டுத்தையும் நான் 0 ஆக்கணும். அதுக்கு நான் ரூல் எழுத போகிறேன். இப்போ இதை பாசிட்டிவ் 1ஆ மாற்றினா ஒன்றும் பெருசாக இல்லை, என்டையர் டேர்மை -ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ இது R3னால -R3 -ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். -ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது இப்படி சேஞ்ச் ஆகுது, சரியா? ஓகே, இது 1 ஆயிடுச்சு. இதையும் நான் 0 ஆக்கணும். இது 0 ஆக்கினா வேலை முடிஞ்சிச்சு. நல்லா கவனிங்களேன், R1 இன்டர்சேஞ்ச் இந்த பொசிஷன் 0 ஆக்கணும் இல்லையா? அப்போ R1 இன்டர்சேஞ்ச் R1 வச்சுட்டு இதை என்ன பண்ணலாம், -9ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணால் இந்த இடம் 0 வந்துடும். அதனால R1 -9 டைம்ஸ் ஆஃப் R3. ரூல் என்ன, R1 -9 டைம்ஸ் ஆஃப் R3. R1 பொசிஷன் வேல்யூவாக எழுதுங்க. -9ஆல் R3யை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதை இங்கே எழுதியிருக்கேன். இதை சால்வ் பண்ணால் 1 0 9 - 9 0. இதை -45ல் 5 போச்சுன்னா -40, 18ல் 2 போச்சுன்னா 16, 9 - 0 9. இந்த வேல்யூவை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் எங்கே எழுதணும், R1ல் எழுதணும். சரி, எழுதிட்டோமா? இந்த இடம் எனக்கு 0 வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இதை R2 இன்டர்சேஞ்சிங் நான் என்ன பண்ணுறேன், R2 அப்படியே வச்சுட்டு R3யை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் எனக்கு 0 வந்து. இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் 0 வந்துடும் இல்லையா? அப்போ ரூல் வந்து R2 இன்டர்சேஞ்சிங் R2 + 3 R3. இப்போ R2 இன்டர்சேஞ்சிங் R2 + 3 R3. R2 பொசிஷன் என்ன நமக்கு, இதை எடுத்து அப்படியே எழுதுங்க. 3 டைம்ஸ் ஆஃப் R3. R3யை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 பண்ணால் இது 15 -6 and 3ன்னு வரும். ஸோ மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த வேல்யூ வருது இல்லையா? இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள்.
0 1 0 13 -5 and 3 கிளியரா? ஸோ வந்த வேல்யூவை நீங்கள் என்ன பண்ணணும், எடுத்துகிட்டு போயிட்டு R3ல் போயிட்டு எழுதணும். கரெக்டா? சாரி, R2ல் எழுதணும். ஏன்னா R2 தான் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். R2ல் எழுதிட்டோமா? R2 எழுதினதுக்கப்புறம் எனக்கு இந்த பொசிஷன் எல்லாம் 0ன்னு வந்ததுனால, 0 வந்துச்சுன்னா என்ன மீனிங்? கீழே இருக்க குட்டிமா 0, மேலே இருக்க குட்டிமா 0, மெயின் டயங்கனல் 1ன்னு வந்ததுனால இது வந்து என்னோட A இன்வர்ஸ். A இன்வர்ஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ. ஸோ A இன்வர்ஸ் இன்டூ A ஈக்குவல் டு ஐடென்டி வந்துடும். ஸோ A இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்டூ அட்ஜாயிண்ட் Aன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஐடியா என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு பொசிஷன் 1 வச்சு ரெண்டுத்தையும் 0 ஆக்கணும், இதை 1ன்னு வச்சு இதையும் 0 ஆக்கணும், இதை 1ன்னு வச்சு மேலே இருக்கிறத 0 ஆக்கணும். இப்படி தான் ரூல் எழுதணும். கிளியரா? புரிஞ்சிச்சா? இதோட உங்களோட எக்ஸசைஸ் சம்ஸ் முடியுது. இதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம்பிள் சம் பார்க்க போகிறோம். ஸோ அதோட இந்த டாபிக் முடியும். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட், நான் எக்ஸாம்பிள் சம்ம ரிவர்ஸாக எழுதியிருக்கேன். ஸோ 1.13லேருந்து எழுதணும். நான் 1.21லேருந்து ரிவர்ஸாக 1.13க்கு நம்ம போவோம். சரியா? ஏன்னா இது முடிச்சோன்னா Gauss-Jordan வரும். அதை முடிச்சுட்டு அப்படியே ரிவர்ஸாக போயிடலாமே அதுக்காக. ஓகே, கொஸ்டின் 1.12 என்னன்னு சொல்லுது, ஃபைண்ட் த இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் பை Gauss-Jordan மெத்தட். கிளியர்? அப்போ என்ன மீனிங்? ஃபஸ்ட்டு பொசிஷனை நான் என்ன கொண்டு வரணும், 1ன்னு கொண்டு வந்து ரெண்டுத்தையும் 0 ஆக்கலாம். செகண்ட் பொசிஷன் 1 கொண்டு வந்து இதையும் 0 ஆக்கணும், இதை 1 கொண்டு வந்து இதையும் 0 ஆக்கணும். இதுதான் வந்து ஐடியா. ஓகேவா? ஓகே, எக்ஸாம்பிள் 1.21. ஃபஸ்ட்டு எழுதும்போது என்னன்னா A ஆகுமெண்ட் ஆஃப் I3 மேட்ரிக்ஸ். I3 ஐடென்டி மேட்ரிக்ஸ் எழுதிட்டேன். எனக்கு இந்த பொசிஷன் 1 வேணும் அப்படின்னா நீங்கள் ரூல் எப்படி வேணால் எழுதலாம். என்டையர் ரோவை நான் டிவைட் பை 2 பண்ணாலே எனக்கு 1 வந்துடும். அப்படியே எழுதலாம். நான் எப்படி எழுதிருக்கேன்னா R2 மைனஸ் ஆஃப் R1. ஏன்னா 3லேருந்து 2 போயிடுச்சுன்னா 1 வந்துடும் R1ல். இல்லை டிவைட் பை 2 பண்ணாலும் ஓகே பண்ணலாம், நீங்கள் எழுதுறது தான் ரூலு. பட் என்ன கான்செப்ட், ஃபஸ்ட்டு பொசிஷன் 1ன்னு வச்சா இது ரெண்டும் 0 ஆகிடும், சென்டர் 1 வச்சு இது ரெண்டுத்தையும் 0 ஆக்கணும், தேர்ட் 1 வச்சு இது ரெண்டுத்தையும் 0 ஆக்கிறதுக்கு ரூல் எழுதுறீங்க. இதுதான் கான்செப்ட். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா எழுதிடலாம். ஸோ பேசிக்காக இந்த டாபிக்லாம் வந்து சிபிஎஸ்சிலேருந்து எடுத்துட்டாங்க. ஸோ இதை எங்கெல்லாம் படிப்பீங்கன்னா, இன் காலேஜ் இன்ஜினியரிங்கில் நியூமரிக்கல் மெத்தட்ஸ்னு ஒரு டாபிக் வரும். அதில் ரெகுலர் ஃபால்சி, நியூட்டன் ராப்சன் மெத்தட், பவர் மெத்தட், Gauss-Jordan மெத்தட், Gauss எலிமினேஷன் மெத்தட், Gauss-Jacobi மெத்தட், Gauss-Jordan மெத்தட், அதெல்லாம் படிப்பீங்க. அங்கே தான் படிப்பீங்க. இதெல்லாம் எடுத்துட்டாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் கொஞ்சம் பார்த்து இதெல்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணால் பசங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறது என்னோட பர்சனல் கருத்து. சரியா? ஒருவேளை ஸ்பெசிஃபிக்காக கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இப்படி சால்வ் பண்ணணும். அரல்ஸ் யூ நோ ஹவு டு ஃபைண்ட் A இன்வர்ஸ் 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் A அட்ஜாயிண்ட் ஆஃப் A வந்துச்சுன்னா ஆன்சர் கிடைச்சிரும். பை ஆன்சர் வச்சுக்கிற நீங்கள் ஃபைனலாக ஈஸியாக வெரிஃபை பண்ணிக்கலாம். கிளியர்? ஓகே, நவ் லிசன். இந்த பொசிஷன் 1 கொண்டு வரதுக்கு ரூல் என்னதுன்னா, R1 இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன் R2 மைனஸ் ஆஃப் R1. அப்போ R2 என்ன, இந்த வேல்யூ மைனஸ்வால் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு இது வருது. இதை எடுத்துகிட்டு போயிட்டு R1ல் எழுதிட்டேன். ஓகே, இதையும் 0 கொண்டு வரணுமா? அப்போ என்ன பண்ணலாம், R2 இன்டர்சேஞ்சிங் R2வை R1-ஐ -3ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் 0. இப்போ இது என்ன ஆகும், R3 இன்டர்சேஞ்சிங் இதை -2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் 0. அதனால் ரூல் என்ன, R2 இன்டர்சேஞ்சிங் R2 -3 டைம்ஸ் ஆஃப் R1, R3 இன்டர்சேஞ்சிங் R3 -2 டைம்ஸ் ஆஃப் R1. ரூல் இங்கே எழுதிருக்கு. R2 என்றது இந்த பொசிஷன், -3R1னா -3 -3 மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதுறோம். சால்வ் பண்ணுங்க 0, சால்வ் பண்ணுங்க -1 1 3 -2 0. இந்த வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணோம், R2ல் எழுதணும். ஏன்னா R2 இன்டர்சேஞ்ச் பண்ணுறது. இதிலே R3 இன்டர்சேஞ்சிங் R3 -2 டைம்ஸ் ஆஃப் R1. R3ன்றது இந்த வேல்யூ -2ஆல் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் வரும். இந்த வேல்யூஸை எடுத்துகிட்டு போயிட்டு நான் R3ல் போயிட்டு எழுதினா போதும். கிளியர்? ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. 1 வந்துருச்சு, 2 0 வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும், இந்த பொசிஷனை 1ஆ மாற்றணும். ஓகே, அதை 1ஆ மாற்றிட்டு இதையும் நம்ம 0 கொண்டு வரணும். இதை 1ஆ மாற்றணும்னா என்ன, ஜஸ்ட் மைனஸால் மல்டிப்ளை பண்ணுங்க என்டையர் ரோவை. இப்போ R2 இன்டர்சேஞ்சிங் மைனஸ் ஆஃப் R2 -1 +1 +1 -1 +3 -3 -2 +2 0 0. 1 வந்துருச்சா? இதையும் 0 ஆக்கணுமா? இப்போ இதுக்கு ரூல் எழுதுங்களேன், ரொம்ப ஈஸியாக எழுதலாம் பாருங்க. R1ல் எனக்கு இது 0 வேணுமா? அப்போ என்ன பண்ணலாம், ஜஸ்ட் R1 இன்டர்சேஞ்சிங் இதையும் ஆட் பண்ணால் போதும். அப்போ R1ஐயும் வெயிட் 1 மினிட், R1 இன்டர்சேஞ்சிங் R1 மைனஸ் R2. ஓகே, R1 ஏன் இதை ஆட் பண்ணலை அப்படின்னா, நல்லா கவனிங்க, R1ஐயும் R3 ஆட் பண்ணால் இங்கே 1 வந்துடும். ஓகே, ஸோ R1 இன்டர்சேஞ்சிங் R1 மைனஸ் R2. R1 என்றது இந்த வேல்யூ, மைனஸ் ஆஃப் R2னா இதுக்கு மைனஸ் பண்ணுங்க.
ஸோ மைனஸ் 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 இங்கே எழுதிட்டு சால்வ் பண்ண என்ன வருது 1 0 1 2 minus 1 0. அப்போ இது என்ன பண்ணோம் R1 பொசிஷனில் போய் எழுதிடும். கிளியர்? ஓகே, இதுக்கு பதிலாக இதை எழுதிட்டேன் R1ல. R3 இன்டர்சேஞ்சிங் ஏன் இதை வந்து நான் 0 கொண்டு வரேன்னா ஜஸ்ட் இதையும் ஆட் பண்ணால் 0 வந்துடும். அதனால் R3 இன்டர்சேஞ்சிங் R3 + R2 இதையும் ஆட் பண்ணுங்க 0, இதையும் ஆட் பண்ணுங்க 1, ஆட் பண்ணுங்க -1 2 -2 0 1 -1 1. அப்போ இந்த பொசிஷன் எனக்கு என்னன்னு வந்துடுச்சு 1ன்னு வந்துடுச்சு. சரியா? மேலே இருக்கிற ரெண்டும் 0 வந்துச்சு. இப்போ ஐடியான லாஸ்ட்டு இதை 1ன்னு வச்சுக்கிட்டு இது ரெண்டுத்தையும் 0 ஆக்கணும். லக்கிலி நமக்கு 1ன்னு வந்துச்சு. இதையும் நான் 0 ஆக்கிறதுக்கு ரூல் எழுதுறேன். அப்போ என்ன R1ல இந்த பொசிஷன் நான் 0 ஆக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு நல்லா கவனிங்க, R1ஐ இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன், R3ஐ மைனஸால் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் 0 வருது. அப்போ ரூல் என்ன R1 இன்டர்சேஞ்சிங் R1 - R3 இது அப்போ R1 இருந்து R1 வேல்யூ ஃபுல்லாக எழுதுங்க, மைனஸ் ஆஃப் R3 மைனஸால் மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. சால்வ் பண்ணுங்கள் 1 0 0 3 -1 -1 இந்த வேல்யூவை எடுத்துகிட்டு போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் R1ல எழுதணும். இப்போ இந்த இடம் எனக்கு 0 ஆக்கணும். அப்போ இந்த இடம்னா என்ன R2ல இந்த பொசிஷன் நான் 0 ஆக்கணும்னா R2 இன்டர்சேஞ்சிங் R2 + R3 கரெக்டாக? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலே எனக்கு 0 வந்துடுறதுனால ரூல் என்ன R2 + R3 R2 வேல்யூ இது R3 வேல்யூ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 0 1 0 -4 2 1 இதை எடுத்துகிட்டு போயிட்டு R2ல எழுதிட்டேன். இங்கே பாருங்கள் என்னோட லோவர் குட்டிமா அப்பர் குட்டிமா 0ன்னு வந்துடுச்சு. ஓகே, லோவர் குட்டிமா அப்பர் குட்டிமா 0ன்னு வந்துடுச்சு. மெயின் ட்ரையாங்கிள் 1 வந்துச்சு. அப்போ இது வந்து என்னோட A இன்வர்ஸ். ஸோ A இன்வர்ஸ் வந்து 1/determinant of A into adjoint of A போட்டு கண்டுபிடிக்கலாம் ஆன்சர் தெரியறதுக்கு. சிமிலர் வே A into A inverse equal to A ஐடென்டி வேல்யூன்னு வந்துடும். கிளியராக புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.20. ஓகே, அதுவும் உங்களுக்கு ஃபைண்ட் தி இன்வர்ஸ் பை Gauss-Jordan மெத்தட். ஏன்னு ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்களா, இது 2x2 மேட்ரிக்ஸ். அப்போ என்ன பண்ணணும் ஐடென்டி மேட்ரிக்ஸும் நீங்கள் 2x2 எடுக்கணும். அப்போ I2 அப்போ 1 0 0 1. இப்போ எனக்கு இங்கே 1 வரணும் இல்லையா, நான் என்ன பண்ணுறேன் ஜஸ்ட் R1 இன்டர்சேஞ்ச் R2 பண்ணுறேன். இப்போ இந்த ரோ மேலே போயிடும், இந்த ரோ கீழே வந்துடும். இந்த இடம் பாசிட்டிவ் 1 வேணும் இல்லையா, இப்போ இதை பாசிட்டிவ் 1 மாற்றுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறேன் என்டே ரோவை. அப்போ மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும் -6 0 -1 இது அப்படியே வரும். இப்போ அடுத்து என்ன பண்ணணும், இங்கே நான் 1 கொண்டு வரணும், அதுக்கப்புறம் இது 0 கொண்டு வரணும். இங்கே 1 கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம் என்டே ரோவை டிவைட் பை 5ன்னு எழுதலாம். அப்போ R2 இன்டர்சேஞ்சிங் R2/5 டிவைட் பை 5 டிவைட் பை 5 டிவைட் பை 5. ஓகே, இப்போ இதை 0 கொண்டு வரணும் இல்லையா, 0 கொண்டு வந்தால் எனக்கு ஆன்சர் வந்துடும். அப்போ ரூல் என்ன R1 இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். எப்படி R1 + R2வை 6ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் எனக்கு 0 வந்துடும். அப்போ R1 + 6 R2. R1ன்றது இந்த வேல்யூ, இதை R2ல நான் என்ன பண்ணுறேன் 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 6 6/5 0 சால்வ் பண்ணுங்கள் 1 0 0 + 6/5 6/5 -1 + 0 -1. இப்போ இந்த வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு நான் என்ன பண்ணணும் R1ல எழுதணும். இது என்னோட ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்துருச்சு. அப்போ பக்கத்தில் இருக்குது A இன்வர்ஸ் 1/5 காமனாக எடுத்துட்டா we can write 6 1/5 வெளில போனால் -5 அண்ட் இது 1 0ன்னு வந்துடும். ஓகே, புரிஞ்சுதா? ஸோ இது 1.2 எக்ஸாம்பிள். ஓகே, 1.19 ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் ஐடியாலஜியாக கேட்டிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட், எக்ஸாம்பிள் 1.19 என்னன்னா ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஷோ தட் இட் இஸ் ஏ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா determinant of A equal to determinant of A not equal 0ன்னு ப்ரூவ் பண்ணும். பண்ணதுக்கப்புறம் தென் we have to reduce the identity matrix. இப்போ பேசிக்காக அந்த மேட்ரிக்ஸை ஐடென்டி மேட்ரிக்ஸாக கொண்டு வரணும். ஐடென்டி மேட்ரிக்ஸாக கொண்டு வரணும், இதை 1ன்னு வச்சுட்டு இது ரெண்டுத்தையும் 0 ஆக்கணும், இதை 1 கொண்டு வந்து இது ரெண்டுத்தையும் 0 ஆக்கணும், இதை 1 வச்சுட்டு இது ரெண்டுத்தையும் 0 ஆக்கிறதுக்கு ரூல் எழுதி கொண்டு வர போகிறோம். ஓகேவா? கிளியரா புரிஞ்சுதா? ஓகே, கொடுத்த மேட்ரிக்ஸ் நான் சிங்குலர்னா டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. டிட்டர்மினன்ட் என்ன கொடுத்த வழி டிட்டர்மினன்ட் 3 இன்ட்டு கரஸ்பாண்டிங் ரோ காலம் போச்சுன்னா இது கூட மல்டிப்ளிகேஷன், கீழே இது கூட ஒரு மைனஸ். ஸோ -1 இன்ட்டு இது கூட மல்டிப்ளை பண்ணால் இது மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ பேசிக்காக கரஸ்பாண்டிங் ரோ போயிடும். 1 2s are 2 மைனஸ் ஆஃப் 1 5s are -5 + 5 வந்துடும். தென் +4 இன்ட்டு ரோ காலம் போச்சுன்னா 2 2s are 4 0 × 5 0. ஸோ இது சால்வ் பண்ணால் 3 2s are 6 7 -7 4 4s are 16. ஸோ 6ல் 16 போச்சுன்னா ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது. ஸோ 22ல் 7 போச்சுன்னா 15. determinant of A equal to 15 which means not equal to 0. A is a non-singular matrix. In other word, A is committed. Clear? Okay. Now என்ன பண்ணோம், கொடுத்த மேட்ரிக்ஸை வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸாக கொண்டு வரணும். ஓகே,
ஓகே லிசன், எனக்கு இப்போ ஃபஸ்ட்டு பொசிஷன் ஒன்று கொண்டு வரணும். நான் அதுக்கு என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இதை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். R1 இன்டர்சேஞ்சிங் R2னா இது மேலே போகுது, இது கீழே வருது. ஓகே, ஏன் அப்படின்னா இல்லை நீங்கள் இதை என்டையர் டேர்ம் டிவைட் பை 3 பண்ணலாம், அந்த ரூல் பண்ணாலும் இங்கே 1 வந்துடும். 2 இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக பண்ணலாமே, அதுக்காக நீங்கள் அப்படி பண்ணாலும் ஆன்சர் கரெக்டு. கிளியரா? நீங்கள் எழுதுறது தான் ரூலு, பட் எழுதுகிற ரூலு ஐடியா என்ன, ஃபர்ஸ்ட் பொசிஷன் எனக்கு 1 வரணும், இது 2 0, இங்கே 1 வந்து இது 2 0 ஆக்கணும், இது 1 வந்து இது 2 0 ஆக்கணும். அதுக்கு நீங்கள் ரூல் எழுதணும், எப்படி வேணால் எழுதணும், இப்படி தான் எழுதணும்னு இல்லை ரூல். அதுக்கு எழுதும்போது கரெக்டாக எழுதணும், சரியா? ஸோ நான் R1 R2 இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் இப்படி வந்துருச்சு. ஆஃப்டர் இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதை டிவைட் பை 2 பண்ணுங்க, என்டையர் டேர்ம் இது 1 இது 0 -1/2 வந்துருச்சு. கிளியரா? இப்போ எனக்கு இதுவும் 0 வேணும், ஏன்னா இது 1 வச்சா இது 2 0 ஆகணும், இது 1 வச்சா இது 2 0 ஆகணும், இது 1 வச்சா இது 2 0 ஆகணும். அப்போ தான் ஐடென்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுறேன், இந்த இடம் 0 வேணா ஐம் சேஞ்சிங் R2. எப்படி? R2 வச்சுட்டு R1 -3 மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் 0 வந்துடும். கரெக்டாக? இப்போ R3 இங்கே 0 வேணும்னா R1 -5 மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் 0 வந்துடும். அதான் ரூல். R2 இன்டர்சேஞ்சிங் R2 -3 R1, R3 இன்டர்சேஞ்சிங் R3 -5 R1. ரூலுக்கு இங்கே பாருங்கள், R2 இன்டர்சேஞ்சிங் R2 -3 R1, R2னா இந்த பொசிஷன் 3 1 4 எழுதுங்க. -3 × R1, -3ஆல் R1 மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ இதை பண்ணால் -3, 1 × இதை -3ஆல் பண்ணால் உங்களுக்கு 0, இதை -3 × R1. இப்போ இதை -3ஆல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு +3/2ன்னு வரும். ஸோ 3 - 3 0, 1 + 0 0, 4 + 3/2, எல்சிஎம் எடுத்தால் 8 + 3/2, 8 + 3 வந்து 11/2. அப்போ இதுக்கு பதிலாக R2ல் 0 1 11/2ன்னு எழுதிட்டேன். செகண்ட் என்ன எழுதுனா, R3 இன்டர்சேஞ்சிங் R3 -5 R1, R3 இன்டர்சேஞ்சிங் R3 -5 R1. R3 வந்து என்னோட பொசிஷன் வேல்யூ 1 to 1, -5 டைம்ஸ் ஆஃப் R1, -5, 0 × 5 0, -5 × 1/2 -5/2, 5ல் 5 போச்சுன்னா 0, 2 + 0 0, 1 + 5/2, இது எல்சிஎம் எடுங்க, 2 + 5/2, 2 + 5 7, ஸோ 7/2, 0 2 7/2. இது என்ன பண்ணணும், R3ல் போய் நான் எழுதிட்டேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், நான் இது 1ன்னு வந்துருச்சு, இது ஆல்ரெடி 0ல் இருக்குது, அப்போ இதை மட்டும் நான் 0 ஆக்கணும். சரியா? இப்போ இதை 0 ஆக்கிறதுக்கு நான் என்ன ரூல் எழுதலாம், ஐம் சேஞ்சிங் R3, ஏன்னா R3 தான் 0 ஆக்க போகிறேன். அப்போ R3 இதை -2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் 0 வந்துடும் இல்லையா R2வை. அப்போ ரூல் வந்து R3 இன்டர்சேஞ்சிங் R3 -2 டைம்ஸ் ஆஃப் R2. R3 வேல்யூ எவ்வளோ, 0 2 7/2, -2 டைம்ஸ் ஆஃப் R2. இதை -2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, -2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ இது -2 × 11/2 உங்களுக்கு பேசிக்காக என்ன வரும், -22/2ன்னு வந்துடும் இல்லையா? இதில் இப்போ இதை ஆட் பண்ணுங்க, 0 2ல் 2 போச்சுன்னா 0, இது 7/2 அப்படியே இருக்குது, -11/2. அப்போ 2 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா -11. இதுக்கு எல்சிஎம் எடுங்க, 2 இன்சைடு போச்சுன்னா -22/2, சப்ட்ராக்ட் பண்ணால் -15/2. அப்போ 0 0 -15/2 எங்கே சேஞ்ச் பண்ணோம், R3ல் போய் போடணும். கிளியரா? இப்போ நல்லா கவனிங்க, எனக்கு இந்த பொசிஷனை 1 கொண்டு வரணும் ஃபஸ்ட்டு. இந்த பொசிஷன், இந்த -15/2 பொசிஷனை நான் 1 கொண்டு வரணும். இப்போ இது 1 கொண்டு வந்ததுக்கப்புறம் இதையும் நான் 0 ஆக்கணும். கரெக்டாக? இதை நான் என்ன பண்ணணும், 1 கொண்டு வரணும். இப்போ இது 1 கொண்டு வரணும், ஐம் சேஞ்சிங் R3. இங்கே -15/2 இருக்கா? கிளியரா? நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, R3 இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன், R2வை வந்து நான் என்ன பண்ணுறேன், -2 × 15ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ R3 இன்டர்சேஞ்சிங் -2/15ஆல் R2வை மல்டிப்ளை பண்ணுறேன். R2 வேல்யூ என்ன எனக்கு 11/2 இல்லையா? ஒய் R3 பண்ணலாமே. R3, ஸோ R3 இன்டர்சேஞ்சிங் -2/15 × R3. இது என்ன, என்னோட R3யா? R3யே இந்த பொசிஷனை நான் என்ன பண்ணுறேன், -2 15ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஆல்ரெடி எனக்கு இங்கே என்ன இருக்குது, -15/2 இருக்கா? 15 15 கேன்சல், 2 2 கேன்சல், -1. ஓகே, இப்போ R3 இன்டர்சேஞ்சிங் -2/15 R3ஆல் ரிவர்ஸாக பண்ணுறேன். இப்போ 1/2வை 2/1ஆல் மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணால் 1 வந்துடும் இல்லையா? அது மாதிரி. ஸோ R3 இன்டர்சேஞ்சிங் -2/15 R3. ஓகே, இது இப்படி பண்ணுறதுனால 2 2 கேன்சல், 15 15 கேன்சல், -- கேன்சல், 1ன்னு வந்துடுது. அப்போ இந்த பொசிஷன் எனக்கு 1ஆக மாறிடுச்சு. கிளியரா? இப்போ எனக்கு இது 1 ஆகிடுச்சு, இதையும் நான் 0 ஆக்கணும். அதுக்கு நான் ரூல் எழுத போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இதை நான் 0 ஆக்கணும்னா என்ன மீனிங், R1 R3யை 1/2ஆல் மல்டிப்ளை பண்ணால் மட்டும் எனக்கு போதும்.
கிளியரா? இப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக எனக்கு 0 இருக்காங்க, நோ ப்ராப்ளம். R1 வந்து இந்த வேல்யூ 1 0 மைனஸ் 1/2. R1 இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். எப்படி 1/2ஆல் R3 மல்டிப்ளை பண்ணுறேன். இது 1/2ஆல் மல்டிப்ளை பண்ணி இதையும் அடித்தோம்னா நமக்கு என்ன வந்துடும்? ஓகே, இங்கே இந்த இடம் 0ன்னு வந்துடும். கிளியரா? இந்த இடம் 0 ஆக்கிறதுக்கு நான் ரூல் எழுதுறேன். என்ன ரூல்? R1 இன்டர்சேஞ்சிங் R1 + 1/2 R3. R1 இன்டர்சேஞ்சிங் R1 + 1/2 R3. R1ன்றது 1 0 மைனஸ் 1/2. 1/2வை R3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த பிளேஸ் 1/2ன்னு வரும். ஸோ 1 + 0 1 0 0 0 மைனஸ் 1/2ல ப்ளஸ் 1/2 போச்சுன்னா 0ன்னு வந்துடும். அப்போ இந்த வேல்யூ எடுத்து நான் R1ல் எழுதிட்டேன். இப்போ இந்த இடம் எனக்கு 0 வேணும் அப்படின்னா பேசிக்காக என்ன பண்ணலாம்? இது வந்து R2. இப்போ R2 இன்டர்சேஞ்சிங் R2 மைனஸ் R3யை மைனஸ் 11/2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 0 வந்துடும். இப்போ இந்த ரூல் என்ன? R2 வேல்யூ 0 1 11/2 0 1 11/2. R3யை மைனஸ் 11/2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மைனஸ் 11/2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ இந்த இடம் மைனஸ் 11/2 0 0 0 1 0 0 மைனஸ் 11/2 ப்ளஸ் 11/2 கேன்சல் பண்ணால் 0. அப்போ இது என்ன? R2 பொசிஷன். R2ல 0 1 0ன்னு எழுதிட்டேன். தேர்ஃபோர் ஆஃப்டர் ரூல் எழுதினதுக்கப்புறம் இது எனக்கு ஐடென்டி மேட்ரிக்ஸாக வந்துருச்சு. அதை நம்ம ஷோ பண்ணோம். கொடுத்த கொஸ்டின் நான் சிங்குலர் சொல்லிவிட்டு ஐடென்டி மேட்ரிக்ஸ் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக ஆன்சர் வந்துடும். கிளியரா? 1.19. Next 1.18 student question என்னன்னா find the rank row-echelon form. row-echelon formனா என்ன? குட்டிமாவை 0 ஆக்கணும். குட்டிமாவை 0 ஆக்கணும்னா என்ன? கொடுத்த மேட்ரிக்ஸ் ஏ எழுதுங்க. என்னோட டயகனல் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பொசிஷனில் 1, செகண்ட் பொசிஷனில் 2வது நம்பர், தேர்டில் 3வது நம்பர். இப்போ இது கீழே இருக்க குட்டிமாவை 0 ஆக்கணும். -3 6 2வை 0 ஆக்கிட்டா எனக்கு ஆன்சர் வந்துடும். கிளியரா? இப்போ நல்லா கவனிங்களேன். எனக்கு இந்த இடம் 0 வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்? இதை இந்த ரோவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி R1 3ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் 0 வந்துடும். அப்போ என்ன? R2 இன்டர்சேஞ்சிங் 2 டைம்ஸ் ஆஃப் R2 ப்ளஸ் 3 டைம்ஸ் ஆஃப் R1. ரூல் என்ன இங்கே இருக்கு? 2 டைம்ஸ் ஆஃப் R2. இப்போ இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க எல்லாத்தையும். -6 8 -4 -2. கரெக்டாக? இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 -6 12 9. சால்வ் பண்ணால் 0 2 8 7 எடுத்து R2ல எழுதுது. R3 இன்டர்சேஞ்சிங். இப்போ இந்த இடம் எனக்கு 0 வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? நான் இதை வந்து -3ஆல் R1 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஆட் பண்ணால் 0 வந்துடும். அப்போ ரூல் என்ன? R3 இன்டர்சேஞ்சிங் R3 - 3 டைம்ஸ் ஆஃப் R1. கரெக்டாக? R3 இன்டர்சேஞ்சிங் R3 - 3 டைம்ஸ் ஆஃப் R1. அப்போ R3 வேல்யூ வேணால் 6 2 -1 7 எழுதுங்க. -3ஆல் R1 மல்டிப்ளை பண்ணுங்க. -6 + 6 -12 -9 எழுதிட்டோமா? சால்வ் பண்ணுங்க. 0 8 -13 அண்ட் -2. இது என்ன பண்ணணும்? R3ல போய் எழுதணும். ஓகே, என்னோட அல்டிமேட் எய்ம் என்ன? என் குட்டிமா 0 ஆக்கணும். குட்டிமான்றது ஃபர்ஸ்ட் பொசிஷனில் 1 எடுங்க, செகண்ட் பொசிஷனில் செகண்ட் டேர்ம் எடுங்க, தேர்ட் பொசிஷனில் தேர்ட் டேர்ம் எடுங்க. அது கீழே இருக்க இந்த வேல்யூவெல்லாம் 0 ஆக்கணும். அப்போ என் குட்டிமா 0 ஆக்கணும். இப்போ இங்கே 8 இருக்கு இல்லையா? இந்த 8 நான் எப்படி 0 ஆக்கலாம்? ரூல் என்ன எழுதலாம்? அப்போ இதை R3 பொசிஷன். R3 வச்சுக்கிறேங்க. R3யை R2 இருக்கு இல்லையா? R2வை -4ஆல் நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா இதை ஆட் பண்ணால் எனக்கு 0 வந்துடும். நீங்கள் கேட்கலாம் இதை பண்ணலாமே அப்படின்னா, இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது 8 நீங்கள் வேல்யூ வந்துடும். அதனால் அந்த ரூல் எழுதக்கூடாது. சரியா? இப்போ எனக்கு 0 வேணும்னா இதை -2 R2வை -4ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா எனக்கு 0 வந்துடுது. அப்போ என்ன ரூலு? R3 -4 டைம்ஸ் ஆஃப் R2. R3ன்றது 8 -3 -2 -4 டைம்ஸ் ஆஃப் R2 -4 -4 -4ல் மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ. சால்வ் பண்ணுங்க. 0 8 8 போச்சுன்னா 0 13 -32 -45 -2 -28 -30. கிளியரா? ஸோ இது வந்து என்னோட R3யோட வேல்யூ. என் அல்டிமேட் எய்ம் என்ன? என் குட்டிமா மெயின் டயகனல் கீழே இருக்க என் குட்டிமா 0ன்னு வந்ததுனால நான் ரேங்க் எழுத போகிறேன். ரேங்க்னா என்ன? நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ். 1 ரோ 2 ரோ 3 ரோ 3 ரோலேயும் நம்பர் இருக்கனால ரேங்க் வில் பி 3ன்னு எழுதும். கிளியரா? புரிஞ்சுச்சா? இதுதான் எக்ஸாம்பிள் 1.18. ஸோ எக்ஸாம்பிள் 1.17 என்ன சொல்லுதுன்னா, ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ரோ எக்லான் ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம ரேங்க் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இது ஏன்னு எடுத்துடுங்க. இப்போ ரோ எக்லான் ஃபார்ம்னா என்ன சொன்னேன்? மெயின் டயகனல் கீழே இருக்க குட்டிமாவை 0 ஆகணும். ஃபர்ஸ்ட் வேல்யூவில் 1 எடுங்க, செகண்ட் வேல்யூ செகண்ட் டேர்ம் எடுங்க, தேர்ட் வேல்யூவில் தேர்ட் எழுதுங்க. அப்போ இது கீழே இருக்க வேல்யூவை நான் அந்த குட்டிமாவை 0 ஆக்கணும். அதுக்கு ரூல் எழுத போகிறோம். இது பாருங்களேன், இந்த இடம் எனக்கு 0 வேணும்னா ஐம் சேஞ்சிங் R2. கரெக்டாக? R2 0 வேணும்னா R1 -2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் 0 ஆயிரும்.
இந்த இடம் எனக்கு 0 வேணும்னா R1 -3 ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணா 0 வந்துடும். அதான் ரூல். அப்போ R2 இன்டர்சேஞ்சிங் R2 - 2R1, R3 இன்டர்சேஞ்சிங் R3 - 3R1. இப்போ R2ன்றது என்ன உங்களுக்கு, R2ன்றது இந்த வேல்யூ எடுத்து எழுதுங்க. -2 டைம்ஸ் ஆஃப் R1, -2 -2 -2 மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. சால்வ் பண்ணா 0 -2 -2 இதை எடுத்து போயிட்டு R2ல எழுதணும். R3 இன்டர்சேஞ்சிங் R3 - 3R1னா எழுதிட்டோமா, R3 வேல்யூ 305, -3R1, -3 -3 -3 மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. சால்வ் பண்ணா 0 -6 and -3 இதை எடுத்துட்டு போயிட்டு R3ல எழுதணும். என் குட்டிமா 0 ஆக்கணும்னா என்ன, இந்த -6 பொசிஷனை 0 ஆக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், ரூல் கிளியரா எழுதுங்க. அப்போ R3யை நான் சேஞ்ச் பண்ண போறேன். இதை வந்து நான் -2ஆல மல்டிப்ளை பண்ணா, R2வை -2ஆல மல்டிப்ளை பண்ணா இது +6ஆ மாறிடும். இந்த +6 -6 கூட ஆட் பண்ணா 0 ஆயிடும். புரியுதா ரூல் எப்படி எழுதுறேன்னு. R3 இன்டர்சேஞ்சிங் R3 - 2 டைம்ஸ் ஆஃப் R2. R3 இந்த வேல்யூவா எடுத்து எழுதுங்க. -2ஆல R2வை மல்டிப்ளை பண்ணுங்க. -+6 +4 வந்துடும். சால்வ் பண்ணா 0 0 0. குட்டிமா 0 ஆயிடுச்சா. என் குட்டிமா 0 ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ். நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் பாருங்க 1 2 கரெக்டா. நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எல்லாமே 0 இருக்கனால ரேங்க் ஆஃப் A வேல்யூ வில் பி 2. புரிஞ்சுதா? ஓகே, இது ரொம்ப ஈஸியான சம்மு. எக்ஸாம்பிள் 1.16 ஃபைண்ட் தி ரோ எக்லாம் ஃபார்ம்ல ரேங்க் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதா, குட்டிமா 0வா இருக்கா, குட்டிமா 0வா. நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எவ்வளோ, 1 2 3. அப்போ ரேங்க் வில் பி 3. கிளியரா? இது பாருங்க, குட்டிமா 0வா, நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எவ்வளோ, 1 2. அப்போ ரேங்க் வில் பி 2. நீங்கள் பாருங்க, குட்டிமான்றது ஃபர்ஸ்ட் பொசிஷனில் ஃபர்ஸ்ட் எடுக்கணும், செகண்ட் பொசிஷனில் செகண்ட் எடுக்கணும், தேர்ட் பொசிஷனில் தேர்ட் எடுக்கணும். கீழே இருக்க எல்லா டேர்மும் 0வா இருக்கா. இப்போ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் 1 2. அப்போ ரேங்க் வில் பி 2. புரியுதா? ஸோ கொடுத்துருக்க டேர்மில் எப்படி இதெல்லாம் 1 வேர்ட்ஸில் கேட்கலாம் உங்களுக்கு. சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கப்புறம் 1.15 அண்ட் ஆல்சோ பேஜ் நம்பர் 20ல் உங்களுக்கு ரிமார்க் எழுதியிருப்பாங்க, அதையும் பார்ப்போம். அதை முடிச்சுட்டு 1.14 1.13யோட இந்த சாப்டர் முடியும். ஓகே. ஓகே ஸ்டூடெண்ட், எக்ஸாம்பிள் 1.15 ஃபைண்ட் த ரேங்க்னு தான் கேட்டிருக்காங்க கொஸ்டின். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இதை மைனர் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். மைனர் மெத்தட்லேயும் போடலாம், இல்லை ரோ எக்லான் ஃபார்ம் யூஸ் பண்ணி போடலாம், குட்டிமா மெத்தட் யூஸ் பண்ணி போடலாம். எதில் போட்டாலும் ஆன்சர் கரெக்டு. நான் வந்து இதில் மைனர் மெத்தட் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். மைனர் மெத்தட் என்ன சொல்லுது, கொடுத்த மேட்ரிக்ஸை எழுதுங்க. எழுதுனதுக்கப்புறம் ரேங்க் ஆஃப் ஏன்றது மினிமம் ஆஃப் ரோ இன்டூ ரோ கமா காலம். இது எவ்வளோ, 3x3னால ரேங்க் வில் பி 3ஆ இருக்கலாம். 3ஆ இருக்கலாம், அது 3 கீழே இருக்கலாம், 2ஆ இருக்கலாம், 1ஆ இருக்கலாம். அப்போ என்ன, இதுக்கு நான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். இதுக்கு நான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா எனக்கு 0ன்னு வந்துச்சு. அப்போ 3 இன்டூ இதை டிட்டர்மினன்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 - 6 -2 இன்டூ கரஸ்பாண்டிங் ரோ காலம் வச்சோம் 1 6 are 6, 3 2 are -6, 5 இன்டூ கரஸ்பாண்டிங் ரோ காலம் 1 3 are 3, 3 1 are -3, 0ன்னு வந்துச்சு. அப்போ 0ன்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், 3x3 மேட்ரிக்ஸை 2x2க்கு கன்வெர்ட் பண்ணணும். சரியா? இப்போ 2x2 கன்வெர்ட் பண்ணுங்க. இந்த 2x2 எடுங்க. இப்போ 3 2 1 1க்கு நான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறேன். அப்படி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா எனக்கு என்ன வரும், 1 3 are 3, 1 2 are -2 1. அப்போ இதுக்கு நாட் ஈக்குவல் 0ன்னு வந்தனால ரேங்க் ஆஃப் A = 2ன்னு எழுதிட்டேன். இல்லை நான் ரோ எக்லான் ஃபார்ம் யூஸ் பண்ணி போட்டனாலும் இது இஸ் அ ரூல். இந்த ரூல் யூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் 1.15ல செகண்ட் கொஸ்டின். இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு 3x4 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன நம்ம ஃபார்மேட்டு, ரேங்க் ஆஃப் A வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் ரோ கமா காலம். அப்போ இது என்ன, லெஸ் தென் 3க்குள்ளே இருக்கும். ஓகே, இது ரொம்ப நல்ல கொஸ்டின், இதை நல்லா கவனிக்கணும் நீங்கள். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இதை 3x3 மேட்ரிக்ஸ் கன்வெர்ட் பண்ணி ரேங்க் கண்டுபிடிக்கணும், டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். நான் ஃபஸ்ட்டு என்னென்ன எடுக்கிறேன் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 3 வேல்யூவாக எடுக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு 3 வேல்யூக்கு நான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா எனக்கு 0ன்னு வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணணும், டேரெக்டாக 2x2க்கு போயிடக்கூடாது, வேறு என்ன பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு 3 எடுத்தேன், டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா 0 வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள், இது லாஸ்ட்டு கண்டுபிடிக்கிறேன், அதுக்கும் 0 டிட்டர்மினன்ட் வேல்யூ. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இதுக்கும்
இதுக்கும் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சேன் 0 வந்துருச்சு. சரி, ஃபர்ஸ்ட்டை விட்டுட்டு அடுத்த 3க்கும் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா அதுக்கும் எனக்கு 0 வந்துருச்சு. இப்போ கண்டுபிடிக்கிறது வேறு எதுவுமே இல்லை. சரியா, 3x3 எல்லா பாசிபிலிட்டி வேயும் கண்டுபிடிச்சா எனக்கு 0ன்னு வந்துருச்சு. இதை ஃபஸ்ட்டு 3 பண்ணேன், இது கூட பண்ணேன் 0, இது லாஸ்ட் கூட பண்ணால் 0. ஃபஸ்ட்டை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு 3 பண்ணாலும் 0 வந்துச்சு, டிட்டர்மினன்ட் ஆஃப் வேல்யூ. அதுக்கப்புறம் தான் நான் 2x2 கன்சிடர் பண்ணுறேன். 2x2க்கு ஃபஸ்ட்டு பொசிஷன் மட்டும் எடுத்து பண்ணி பார்க்குறேன். ஸோ 4 3 -3 -4 டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா எனக்கு 5 வருது. which means not equal 0. not equal 0 வந்துச்சுன்னா rank of A will be 2ன்னு எழுதணும். கிளியராக புரிஞ்சிச்சா? இப்படி தான் நீங்கள் ரேங்க் கண்டுபிடிக்கணும். இல்லை நான் ரோ எக்லான் யூஸ் பண்ணுறானோ ரோல் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த ரோலை சால்வ் பண்ணால் உங்களுக்கு குட்டிமா 0 வந்துடும். இந்த நான்-0 ரோஸ் வந்து 2 இருக்கனால ரேங்க் will be 2ன்னு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் 1.15. கிளியர்? இந்த நோட்டு நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். பேஜ் நம்பர் 20ல் இருக்குது. இது வந்து 2023 பப்ளிக் கொஸ்டின் பேப்பரில் 1 வேர்ட் இது கேட்டாங்க. ஓகே, சரி, ஃபஸ்ட்டு கவனிங்க. இஃப் மேட்ரிக்ஸ் கண்டெய்னிங் அட்லீஸ்ட் 1 non-zero எலிமெண்ட்னா ரேங்க் வில் பி ரேங்க் ஆஃப் ஏ கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 1. இது இன்னும் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ இந்த ரேங்க் இதுக்கு என்ன ரேங்க்கு? ஒன்லி 1 ரோவா? அப்போ அட்லீஸ்ட் வந்து ரேங்க் ஆஃப் ஏ கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கும். லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1 எப்போ வரும்னா, கிவன் மேட்ரிக்ஸ் வந்து 0 மேட்ரிக்ஸ் இருந்தால் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு வரும். கிளியராக புரியுதா உங்களுக்கு? இப்போ பேசிக்காக ஒரு டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் எனக்கு இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். A ஈக்குவல் டு 2 -4 -1 2ன்னு கொடுக்குறாங்க. நான் இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சேன்னா எனக்கு என்ன ஆகும்? 4 - 4 0ன்னு வந்துருச்சு. அப்போ இதை நான் என்ன பண்ணுவேன்? ரெடியூஸ் பண்ணி 1x1க்கு எழுதுவேன். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஈக்குவல் டு 2ன்னு வரும், வேல்யூ 2. அப்போ நாட் ஈக்குவல் 0. இது என்னது? 1x1 மேட்ரிக்ஸாக இருக்கனால, ஸோ இஃப் மேட்ரிக்ஸ் கண்டெய்னிங் அட்லீஸ்ட் 1 non-zero எலிமெண்ட் இருந்துச்சுன்னா தென் இட்ஸ் ஏ ரேங்க் ஆஃப் A will be greater than or equal to 1ன்னு எழுதணும். இது ஒரு 1 வேர்ட். நெக்ஸ்ட், the rank of identity matrix In is n. இப்போ 2x2 மேட்ரிக்ஸ் எழுங்களேன். நம்பர் ஆஃப் non-zero rows எவ்வளோ? 2. 3x3 மேட்ரிக்ஸுக்கு நம்பர் ஆஃப் non-zero rows வந்து 3. கரெக்டா? அதே மாதிரி நீங்கள் எப்படி ஐடென்டி மேட்ரிக்ஸ் 4x4 5x4 6x6 7x7 எடுத்தாலும் ரேங்க் ஆஃப் A ஈக்குவல் டு n இன் ஜென்ரலாக எழுதுறாங்க. நீ 2x2 எடுத்தால் என்னுக்கு வந்து 2 ரேங்காக இருக்கும், 3யாக இருக்கும். 3x3 எடுத்தா புரியுதா உங்களுக்கு? இந்த 1 வேர்டு, the rank of identity matrix In is n. அப்படின்னா 2x2 எடுத்தால் ரேங்க் 2ஆக இருக்கும். 3x3னா 3ன்னு எடுக்கணும். அப் டு n×n எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? அப்போ என்ன சொல்ல வராங்க? இந்த மேட்ரிக்ஸ் n×n இருந்துச்சுன்னா ரேங்க் will be n இருக்கும். கிளியர்? செகண்ட். தேர்ட், if A is a m×n matrix and rank of A less than or equal to minimum of m, ஆப்வியஸாக இருக்கும். ஒரு மேட்ரிக்ஸ் A கொடுத்தாங்கன்னா எவ்வளோ ரோ இருக்குது? 2 ரோ. எவ்வளோ காலம் இருக்குது? 3 காலம். இதில் மினிமம் எவ்வளோ? ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் ஆர் ஈக்குவல் டு. அப்போ மீனிங் என்ன? ரேங்க்கு 2ஆக வரலாம், 1ஆக வரலாம், 0 கூட வரலாம். 0 எப்போ வரும்? கிவன் மேட்ரிக்ஸ் வந்து 0 மேட்ரிக்ஸ் இருந்தால் மட்டும் தான் வரும். அதுதான் இந்த 1 வேர்ட். கிளியரா? இது 2023ல் கேட்ட கொஸ்டின். 1 வேர்டில் ஃபர்ஸ்ட் 1 தான் எடுத்தாங்க. ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் A ஆஃப் ஆர்டர் n ஆஸ் இன்வர்ஸ். ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸு இன்வர்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா ரேங்க் ஆஃப் A வில் பி n-ஆக இருக்கும். சரி, இது ஒரு A மேட்ரிக்ஸா? இந்த மேட்ரிக்ஸுக்கு நான் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சா இந்த வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுதா? இப்போ இது 2x2னால இது வேல்யூ என்ன? எனக்கு 2x2, ரேங்க் will be 2. கிளியரா? 3x3 இருந்துச்சுன்னா ரேங்க் will be 3. n×n மேட்ரிக்ஸ் 4x4 5x4 6x6 7x7 இருந்துச்சுன்னா ரேங்க் will be என்னன்னா எவ்வளோ மேட்ரிக்ஸ் எடுக்கிறோமோ ரேங்க் அப்படி வரும். இல்லை, இது இன்னொரு மெத்தடும் போடலாம். ஒரு மேட்ரிக்ஸ் A இருக்குது, அதுக்கு A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறேன். இப்போ ரெண்டுத்தையும் நான் ப்ராடக்ட் பண்ணேன்னா எனக்கு ஆப்வியஸாக ஐடென்டி கிடைக்கும்ல, அதானே ப்ராப்பர்ட்டி. A இன்ட்டு A இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி. அப்போ ஐடென்டிட்டிக்கு ரேங்க் என்னவா இருக்கும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? என்ன பார்த்தோம்? த ரேங்க் ஆஃப் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் In is n. இப்படி கூட படிக்கலாம் நீங்கள். ஸோ இப்படி வேணால் படிக்கலாம். ஒரு மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அது n×n மேட்ரிக்ஸ் ஆர்டர். 2x2 இருந்துச்சுன்னா ரேங்க் 2, 3 இருந்துச்சுன்னா 3, 4 இருந்துச்சுன்னா 4. அப்போ இன் ஜென்ரல் என்னன்னு எழுதலாம். இல்லை, ஒரு மேட்ரிக்ஸ்க்கு நான் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சா அது ப்ராடக்ட் பண்ணால் அது ஐடென்டிட்டியாக போகும். ஐடென்டி மேட்ரிக்ஸ்க்கு ரேங்க் எவ்வளோ n. அப்போ இது எதுவும் கனெக்டராக கூட படிக்கலாம். புரிஞ்சுதா? ஸோ இவ்வளோ டீட்டெயிலாக நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்களால் கிரியேட்டிவ் 1 வேர்ட்ஸ் ஆர் சம் கிரியேட்டிவ் கொஷின்ஸை அப்ரோச் பண்ண முடியும். கிளியர்? லாஸ்ட் டு எக்ஸாம்பிள் 1.14 Row-Echelon ஃபார்ம் யூஸ் பண்ணி ரேங்க் கண்டுபிடிக்கணும். சரியா? கொடுத்த மேட்ரிக்ஸை நான் R1 இன்டர்சேஞ்சிங் R2 பண்ணிட்டேன், ஏன்னா எனக்கு இந்த 1 மேலே வரதுக்காக. ஸோ R2 இன்டர்சேஞ்சிங் R1 பண்ணாலே இது வந்துருச்சு. இப்போ என்ன? என் குட்டிமா 0 ஆக்கணும். குட்டிமா 0 ஆக்கணும்னு என்ன மீனிங்? இது என் ஃபஸ்ட்டு டயங்கனல்,
ஐ மீன் ஃபஸ்ட்டு பொசிஷன் ஃபஸ்ட் வேல்யூ, செகண்ட் பொசிஷன் செகண்ட் வேல்யூ, தேர்டில் தேர்டு. இதை மட்டும் நான் 0 ஆக்குனா மட்டும் போதும். ஓகே, லக்கிலி செகண்ட் பொசிஷன் 0னால இதை மட்டும் 0 ஆக்கணும். இப்போ நான் 0 ஆக்குனா ரூல் என்ன எழுதலாம், R3 நான் இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறேன். எப்படி R1 4ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் 0 வந்துடும். இப்போ ரூல் என்ன, R3 இன்டர்சேஞ்சிங் R3 + 4 டைம்ஸ் ஆஃப் R1. R3 என்ன இந்த வேல்யூ எடுத்து எழுதுங்க, ப்ளஸ் 4 டைம்ஸ் ஆஃப் R1 -4 0 8 and 20. சால்வ் பண்ணால் 0 2 8 20. இதை எடுத்து எங்கே பண்ணணும், R3ல் இங்கே எழுதணும். ஓகே, நவ் என் குட்டிமா 0 ஆக்கணும்னா என்ன, இந்த பொசிஷனை நான் 0 கொண்டு வரணும். இதெல்லாம் இது கீழே இருக்க வேல்யூ 0, இது மட்டும் 0 கொண்டு வந்தால் போதும். இப்போ இதை நான் 0 கொண்டு வரதுக்கு ஜஸ்ட் என்ன பண்ணலாம், R3 மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி இதை -2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் எனக்கு ஆப்வியஸாக 0 வந்துடும். ஸோ R3 இன்டர்சேஞ்சிங் 3 R3 - 2 R2. R3யை நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 24 23 60. -2ஆல் R2வை மல்டிப்ளை பண்ணால் -6 -2 6 -2 -12. சால்வ் பண்ணால் 0 0 22 and 40. ஸோ என் குட்டிமா 0 ஆயிடுச்சா. ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷன் செகண்ட் பொசிஷன் தேர்டில் தேர்ட் எடுக்கணும். கீழே இருக்க என் குட்டிமா 0 ஆச்சு. நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் 1 2 3. அப்போ ரேங்க் வில் பி 3. கிளியரா? அட் ஃபைனலி எக்ஸாம்பிள் 1.13 ஃபைண்ட் த ரேங்க் ஆன் சிமிலர் ரோ எக்லான் ஃபார்ம். சரி, இங்கே பாருங்களேன், ரோ எக்லான் ஃபார்மில் நீங்கள் பார்த்தோம்னா சிமிலர்வே குட்டிமா 0 ஆக்கணும். குட்டிமான்றது ஃபஸ்ட் பொசிஷன் ஃபஸ்ட்டு, செகண்ட் பொசிஷன் செகண்டு, தேர்டில் தேர்ட் எடுத்து அது கீழே இருக்க இந்த வேல்யூ 0 ஆக்கணும். இது ரொம்ப ஈஸியாக இருந்தலாம். இங்கே பாருங்களேன், எனக்கு வந்து இந்த இடம் எனக்கு 0 வேணும்னா R1 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் 0 ஆயிடும். ஏன்னா 6 - 6 0. இந்த இடம் 0 வேணா ஜஸ்ட் இதையும் ஆட் பண்ணால் 0 வந்துடும். ஸோ ரூல் என்ன, R2 இன்டர்சேஞ்சிங் R2 + 2 டைம்ஸ் ஆஃப் R1 அண்ட் R3 இன்டர்சேஞ்சிங் R3 + R1. இதையும் ஜஸ்ட் ஆட் பண்ணாலே 0 வந்துடும். இந்த R2 + 2 டைம்ஸ் ஆஃப் R1. R2 என்ன -6 2 4 தென் 2ஆல் R1 மல்டிப்ளை பண்ணால் 6 -2 and 4. சால்வ் பண்ணால் 0 0 8. இதை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணோம், R2ல் எழுதணும். கிளியர்? நவ் R3 இன்டர்சேஞ்சிங் R3 + R1. இதையும் ஆட் பண்ணுங்க 0, இதையும் ஆட் பண்ணுங்க 0, இதையும் ஆட் பண்ணுங்க 4. முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு இப்போ இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா இங்கே நல்லா பாருங்கள், எனக்கு குட்டிமா 0 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே என்னால் சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சாலும் பண்ணணும். இப்போ இங்கே 4 இருக்குது கரெக்டாக, இங்கே என்ன, இங்கே 8 இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், என் R3 இன்டர்சேஞ்சிங் R2 மைனஸ் ஆஃப் இதை -2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் எனக்கு இந்த இடம் 0 வந்துடும். அப்போ தான் ரூல். அப்போ R3 இன்டர்சேஞ்சிங் R2 - 2 டைம்ஸ் ஆஃப் R3. R2 வந்து இந்த வேல்யூ எடுத்து எழுதுங்க, 2 டைம்ஸ் ஆஃப் R3 -2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது மட்டும் -8. சால்வ் பண்ணால் 0 0 0. என்டே டேர்ம் 0. ரேங்க் ஆஃப் ஏன்னா நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் 1 2 இதெல்லாம் 0வா. அப்போ ரேங்க் வில் பி 2. கிளியராக புரிஞ்சிச்சா? இதுதான் உங்களோட எக்ஸசைஸ் 1.2. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா எக்ஸசைஸ் 1.2வை எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவும் எக்ஸசைஸ் ஃபுல்லாகவும் கான்செப்ட் ஃபுல்லாகவும் பார்த்தோம். ஸோ பேசிக்காக அதில் 3 தான் படிப்பீங்க. ஒன்று வந்து ரேங்க் கண்டுபிடிக்கிறோம், மைனர் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுப்பாங்க, அந்த மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறீங்க. 0ன்னு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதை 3x3னா 2x2 கன்வெர்ட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அங்கேயும் 0 வந்துச்சுன்னா 1x1 வச்சு ரேங்க் எழுதணும். சரியா? இப்போ ஒரு வேளை 3x3லே நாட் ஈக்குவல் 0ன்னு வந்துச்சுன்னா ரேங்க் 3ன்னு எழுதிடணும். இது ஃபஸ்ட் மெத்தட். செகண்ட் ரோ எக்லான் ஃபார்ம். ரோ எக்லான் ஃபார்ம் என்ன சொல்லுது, மெயின் டயகனல் கீழே இருக்க வேல்யூ 0 கொண்டு வந்துட்டு நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ரேங்க். இது செகண்ட். தேர்டு வந்து என்ன இருக்குது, ஜார்டன் மெத்தட். ஸோ ஜார்டன் மெத்தட் என்ன பண்ணும், மேட்ரிக்ஸ் கொடுப்பாங்க, அந்த மேட்ரிக்ஸ் பக்கத்தில் நீங்கள் ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் எழுதணும். ஐடென்டி மேட்ரிக்ஸ் எழுதினதுக்கப்புறம் நீங்கள் ரோ ஆப்ரேஷன் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு கொடுத்த மேட்ரிக்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், ஐடென்டி மேட்ரிக்ஸ் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி ரோ ஆப்ரேஷன் எழுதும். அது எப்படி எழுதலாம், ஃபஸ்ட்டு பொசிஷன் 1 வச்சு கீழே 2 0 கொண்டு வரலாம், சென்டர் பொசிஷன் 1 வச்சு மேலே 2 0 கொண்டு வரலாம், கீழே லாஸ்ட் டேர்ம் 1 வச்சுட்டு மேலே இருக்கிற 2 டேர்மும் 0 கொண்டு வரலாம். சரியா? அதுக்கு ரோ ஆப்ரேஷன் பண்ணி கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த பக்கத்தில் இருக்கிறது வந்து A இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ். ஸோ ஜார்டன் மெத்தடில் A இன்வெர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மேலே இருக்க குட்டிமாவும் கீழே இருக்க குட்டிமாவும் 0 கொண்டு வந்து டயகனல் 1 கொண்டு வரணும். பேசிக்காக ஐடென்டி மேட்ரிக்ஸை கன்வெர்ட் பண்ண போகிறோம். சரியா? இதை பற்றி படிக்கிறது தான் எக்ஸசைஸ் 1.2. அண்ட் பேஜ் நம்பர் 20ல் இருக்க ரிமார்க் கொஞ்சம் நோட் படிக்கணும், அந்த 5 நோட். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இதோட நம்மளோட சாப்டர் 1 கம்ப்ளீட் ஆகுது. இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். சாப்டர் 1 படிக்கிறீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 1.1 படிச்சுட்டு 1.3 1.4 1.5 படிக்கணும். 1.6 1.7 படித்து முடிச்சதுக்கப்புறம் 1.2 வந்து படிங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா?
அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு என்னோட யூடியூப் சேனல் லவ்யூ லாரன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைஸ். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பை.